இதை 2 தீமோத்தேயு 1:6 வாசிக்கிறோம். ஆம் பிள்ளைகளே, கிறிஸ்துவின் ஆவியானவர் நமக்குள் அக்கினி நெருப்பாய் வந்திருக்கின்றார். அந்நிய பாஷைகள் பேசுவோம், துதி புகழ் பாடுவோம், வசனங்கள் வாசித்து அறிக்கையிடுவோம். இவ்வாறு அனல் மூட்டி எரிய விடுவோம். அல்லேலூயா. ஆண்டவரும் அன்பு இரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற திருநாமத்தில் இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடு கூட இருந்து சகல தீமைகளுக்கும் விலக்கி சகல நன்மைகளாலும் நிரப்பி உங்களையும் குடும்பங்களையும் பல மடங்கு தேவன் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். ஆமென், ஆமென். தேவன் செய்ய நினைத்தது அது ஒரு நாளும் தடைபடாது. கர்த்தர் என்ன செய்ய நினைச்சிருக்கிறாரோ அந்த திட்டத்தை நிச்சயமாக 100 மடங்கு என்ன செஞ்சிருவார்? தேவன் நிறைவேற்றி முடிப்பதற்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஆமென். சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஆமென். இந்த காலை ஆராதனையில் தேவன் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை மையமாக வச்சு தொடர்ச்சியாகவே வேதத்தை கவனிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டி வருகிறார். ஆமென். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 41 அதிகாரம் 10 வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை. பக்கத்தில் கையை பிடிச்சி இந்த வசனத்தை பல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் உங்களோட கையை பிடிச்சி முகத்தை பார்த்து இந்த வசனத்தை அப்படியே படிங்க பார்க்கலாம். பயப்படாது, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே, நானுன்னா ஆண்டவர் உன்னுடனே இருக்கிறார். திகையாதே, நான் உன்னுடைய தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆமென். அப்படியே சின்ன ஜெபம் பண்ணுங்க. இந்த வாக்குத்தத்தம் அப்படியே உங்கள் வாழ்க்கை நிறைவேறட்டும். அவங்க கையை பிடிச்சி ஜெபம் பண்ணுங்க. அவங்க கையை பிடிச்சி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அவங்களுக்கு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு அவங்க ஜெபம் பண்ணட்டும். இந்த வாக்குத்தத்தம் அப்படியே இவங்க வாழ்க்கையில் நிறைவேறட்டப்பா. இந்த குடும்பத்தில் நிறைவேறட்டப்பா. இந்த சகோதரி வாழ்க்கையில் நிறைவேறட்டும். இந்த சகோதரன் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். இந்த பிள்ளைங்க வாழ்க்கையில் நிறைவேறட்டும். இந்த குடும்பத்தில் நிறைவேறட்டும் ஆண்டவர். இந்த வாக்குத்தத்தம் அப்படியே நிறைவேறட்டும் ஆண்டவர். வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவராக இருக்கிறபடினா இந்த வாக்குத்தத்தம் அப்படியே நிறைவேற்றுங்கப்பா. இந்த வாக்குத்தத்தம் அப்படியே நிறைவேற்றுங்கப்பா. இந்த வார்த்தை அப்படியே நிறைவேற்றுங்கப்பா. வாக்கு பண்ணின தேவன் நீரல்லவா சாமி. வாக்கு மாறாத தேவன் நீரல்லவா சாமி. வாக்கு தத்தத்தில் உண்மையுள்ள தேவன் நீரல்லவா சாமி. வார்த்தைகளையும் வாக்கு தத்தத்தை அப்படியே கர்த்தரை நிறைவேற்றி உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தி எங்களை பலப்படுத்தி எங்களுக்கு சகாயம் பண்ண வேண்டும் என்று சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்த்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. அப்போ தேவன் நமக்கு சகாயம் பண்ணுவேன் வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த சகாயம் எப்படி இருக்கும், இந்த சகாயம் என்னவென்பதெல்லாம் நம்ம தொடர்ச்சியாக கவனித்து கொண்டு வருகிறோம். ஆமென். இந்த வார்த்தையும் வாக்கு தத்துவம் தேவன் எல்லாருக்கும் சொல்லாமல் ஒரு சந்ததிக்காக இந்த வாக்கு தத்துவத்தை தேவன் சொல்லியிருக்கிறார். ஆமென். சில வார்த்தை வேதத்தில் எல்லாருக்கும் சொல்லப்படுகிற வார்த்தைகள் உண்டு. சிலருக்கு மாத்திரம் சொல்லப்படுகிற வார்த்தைகள் உண்டு. சில குடும்பத்துக்கு மட்டும் சொல்லப்படுகிற வார்த்தைகள் உண்டு. ஆமென். சில குடும்பத்து மட்டும் சொல்லப்படுற வார்த்தைகளும் இருக்குது. முழு இஸ்ரவேலுக்கு சொல்லப்படுகிற வார்த்தைகளும் இருக்குது. தனிப்பட்ட ஒரு சந்ததிக்கு சொல்லப்படுற வார்த்தைகளும் இருக்குது. பட் இந்த வார்த்தை யாருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை? ஒரு சந்ததிக்கு, ஒரு குடும்பத்துக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. அந்த குடும்பத்தில் ஒரு நபராக நாம் இருப்போமானால் நிச்சயமாக இந்த வாக்கு தத்தத்தை தேவன் என்ன செய்வார்? நமக்கு தேவன் நிறைவேற்றுவதற்கு தேவன் நல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய சகாயம் நமக்கு நிச்சயமாக கிடைச்சே தீரும். ஆமென். ஆமே. அப்போ இது யாருக்கு சொல்லப்பட்ட வசனம்? 8வது வசனத்தை நம்ம பார்த்தோம்னா, என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே அப்படின்னு. அப்போ இது யாருக்கு சொல்லப்பட்ட வாக்கு தத்துவம்? ஆபிரகாம். யாக்கோப் எந்த சந்ததி? இந்த ஆபிரகாமின் சந்ததி இல்லையா? யாக்கோப் என்றாலும் இஸ்ரவேல் என்றாலும் அவர்கள் ஆபிரகாமின் சந்ததி. அந்த சந்ததிக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாத, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு நான் பலப்படுத்துவேன், உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலதுகரத்தால் உன்னை தாங்குவேன்னு கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஆமென். அப்போ நிச்சயம்
நிச்சயமாகவே ஆபிரகாமின் சந்ததியாக இருந்தால் கர்த்தர் நமக்கு என்ன செய்வா? சகாயம் பண்ணுவா. அப்போ ஆபிரகாமின் சந்ததியாக காட்டுகிறது ஒரு கூட்டம், ஆபிரகாமின் சந்ததியாக வாழ்கிறது ஒரு கூட்டம். ஆமென். இஸ்மவேல் எந்த சந்ததி? கேத்துராளின் பிள்ளைகள் எந்த சந்ததி? ஈசாக்கு எந்த சந்ததி? அப்போ மூணுமே ஆபிரகாமின் சந்ததி தான். மூணுமே ஆபிரகாமின் சந்ததி. அப்போ அந்த மூணு சந்ததிக்கும் ஆண்டவர் சகாயம் பண்ணுவாரா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஆபிரகாமின் சந்ததியாய் காட்டுகிறவர்களுக்கு இனிஷியலுக்காக மாத்திரம் சில பேர் என்ன செய்வாங்க? பேரை போடுவாங்க இல்லையா? அப்போ வெளியே நமக்கு பின்னாட்டில் அந்த தீர்க்க புஸ்தகம் படிச்சிங்கன்னா அப்படி சொல்லுவாங்களா, என்னது நாங்கள் உழைச்சிக்கிறோம், நாங்கள் சாப்பாட்டுக்கிறோம், நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம், எங்கள் செலவெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம், உங்கள் பேர் இனிஷியலுக்காக மாத்திரம் என்ன செய்யுங்க, உங்களை நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு 10 பேர் போயிட்டு ஒரு ஆம்பளை கேட்பாங்களாம். அப்படி கேட்பாங்களா? 10 பெண்கள் போய் ஒரு ஆணை போயிருப்பாங்க. என்னது, நாங்கள் சாப்பிட்டு எங்களுக்கு நீங்கள் உழைச்சலாம் என்ன செய்ய வேண்டாம், ஒன்று எங்களுக்கு கொடுக்க வேண்டாம், ஒன்று எங்களுக்கு பண்ண வேண்டாம், மாறாக என்ன உங்கள் இனிஷியலுக்காக மாத்திரம் நாங்கள் என்ன செய்யுங்க, உங்களை திருமணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு இல்லையா? அப்படி வெறும் இனிஷியலுக்காக மாத்திரம் ஆண்டவரை தேடி நாங்கள் ஒரு இயேசுவின் பிள்ளைகள், நாங்கள் ஒரு ரட்சிக்கப்பட்டவர்கள், நாங்கள் ஒரு விசுவாசிகள் என்று பார்மாலிட்டியில் காட்டிக்கொள்வதற்காக மாத்திரம் ஒருவர் இருப்போமானால் நிச்சயமாக என்ன செய்ய முடியாது, அவர்களுக்கு தேவன் சகாயம் பண்ண முடியாது. ஆமென், ஆமென். யாருக்கு சகாயம் பண்ண முடியாது? காட்டிக்கொள்வதற்காக மாத்திரம். அப்போ இவங்களுக்கு என்ன தேவை? காட்டிக்கிறதுக்காக மாத்திரம் என்ன தேவை? அந்நாளில் 7 ஸ்திரீகள் ஒரே புருஷனை பற்றி கொண்டு நாங்கள் எங்கள் சொந்த ஆகாரத்தை இந்த புக்குன்னு சொல்லிடுங்க. ஏசாயா 4ஆம் அதிகாரம் முதல் வசனம். ஏசாயா 4:1. ஏசாயா 4:1 கொஞ்சம் எல்லாம் சேர்ந்து படிக்கலாமா? வாசிக்க பார்க்கலாம். அந்நாளில் 7 ஸ்திரீகள், இதில் 7 இருக்குது, பின்னாடி சின்ன தீர்க்க புஸ்தகத்தில் 10 பேர்னு இருக்கும் சரியா? அங்கே 1 இருக்குது. 7 ஸ்திரீகள் ஒரே புருஷனை பற்றி கொண்டு நாங்கள் எங்கள் சொந்த சாப்பாடை நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம், எங்க சொந்த வஸ்திரத்தை நாங்கள் உடுத்திக்கிறோம், எங்க நிந்தை நீங்கும்படி. அப்படின்னா என்ன செய்யணும்? இன்னாருடைய மனைவியை சொல்லிக்கிறதுக்காக மாத்திரம் என்ன செய்யுங்க, உங்களை திருமணம் பண்ணிக்கோங்க, திருமணம் உங்களை பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஒரு ஆணை போய் கேட்பாங்களாம். ஆமே. அப்படின்னா இன்னைக்கு வெறும் விசுவாசி நாங்களும் என்ன செய்யுது, நாங்களும் கிறிஸ்தவர்கள், நாங்களும் கிறிஸ்தவர்கள் இல்லையா? வருஷத்துலேயே 3 முறை சர்ச்சுக்கு போகிறவங்களும் இருக்கிறாங்க, ஆயுசுக்கே 3 முறை சர்ச்சுக்கு போகிறவங்க இருக்காங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவங்க மட்டும் இருக்கிறாங்க, வருஷத்துக்கு 3 முறை சர்ச்சுக்கு போகிறவங்க இருக்கிறாங்க, ஆயுசுக்கு 3 முறை சர்ச்சுக்கு போகிறவங்க இருக்கிறாங்க. இந்த மாதிரி கன்வென்ஷன் கிறிஸ்தவங்களும் இருக்கிறாங்க இல்லையா? பக்கத்து கேளுங்க, நீங்கள் எந்த கிறிஸ்தவங்க? ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவங்களா? கேளுங்க, கை பிடிச்சி கேளுங்க. நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவங்க எப்போ தான் வருவாங்க? வெறும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் வருவாங்க இல்லையா? இவங்களாம் யார்? சண்டே கிறிஸ்டியன். இவங்க என்ன யார்? மற்ற நாள் எங்கே இருக்க மாட்டாங்க. அது இதுக்கு அவங்களுக்கு சம்மதமே கிடையாது. எதுக்கு? ஏசுனாருக்கும் சபைக்கு அவங்களுக்கு என்னவே கிடையாது, சம்மதமே கிடையாது. ஆனால் ஆதி சபையில் என்ன? அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் ஜெப வேலையாகிய 9ஆம் மணி நேரம் இல்லையா? ஜெப வேலையாகிய 9ஆம் மணி நேரத்தில் ஒருத்தனை கொண்டு வராங்க. எது கொண்டு வராங்க? அடுத்த 2ஆம் வசனம் சொல்லுது, தாயின் வயிற்றிலே சப்பானியாய் பிறந்த ஒரு முடவனை நாள்தோறும் எங்கே கொண்டு வந்து வைப்பாங்க? எங்கே கொண்டு வைப்பாங்க? சர்ச்சைக்கு முன்னாடி கொண்டு வைப்பாங்க இல்லையா? அப்போ ஆதி சபைக்கு எப்படி போச்சு? தினந்தோறும் சபைக்கு போனாங்க இல்லையா? இது ஆதி சபை இல்லையா? இந்த பாதி சபை எப்போ போகுது? அது ஆதி சபை இல்லையா? ஆதி சபை எப்படி போச்சு? தினந்தோறும் சர்ச்சைக்கு போனாங்களா? தினந்தோறும். அது எவ்வளோ நேரத்துக்கு போனாங்களா? 9ஆம் மணி வேணா, மத்தியானம் சாயங்காலம் 3 மணி. சாயங்காலம் அவங்களுக்கு ஜெபிக்கிற நேரம், நமக்கு தூங்குற நேரம் இல்லையா? எதுக்கு? ஆதி சபைக்கு சாயங்காலம் 3 மணி என்ன நேரம்? ஜெபிக்கிற நேரம். நமக்கு என்ன நேரம்? தூங்குற நேரம் இல்லையா? ஓய்வெடுச்சானா உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் உண்டு இல்லையா? இல்லை, உண்ட மயக்கம் வேலைக்கு போகிறவங்க தூங்க முடியாது இல்லையா? அவங்க நிலம முடியாது. ஆனால் வீட்டில் இருக்கிறவனுக்கு சாப்பிட்டு ஒரு தூக்கம் போயிட்டு அப்படி பகிர் பண்ணுவோம் இல்லையா? ஆனால் ஆதி சபையில் தினந்தோறும் எங்கே போய் வந்தாங்க?
சர்ச்சுக்கு போய் வந்தாங்க இல்லையா? ஆனால் இன்னைக்கு எல்லாமே போச்சு, வெறும் சண்டே மாத்திரம் சர்ச்சுக்கு போய் தலையை காட்டிட்டு உள்ளேனையா இருக்கிறேன் அட்ரஸ் எடுப்பாங்க இல்லையா? அப்போ உள்ளேனையான்னு சொல்லிட்டு போகிறதுக்கு சண்டே மட்டும் அந்த தலையை காட்டு போனால் போதும். அப்படி சண்டே கிறிஸ்தவம் இருக்கிறாங்க, கன்வென்ஷன் கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க. அதை போல் இவங்களாம் என்னதான் இவங்களுக்கெல்லாம் என்னதான் பேர் இல்லை, இந்த ஒட்டுமொத்த கூட்டத்துக்கு என்னதான் பேர்? கிறிஸ்டின்னு தான் பேர் இல்லையா? எனக்கு என்ன சொல்லுவாங்க, நாங்களாம் கிறிஸ்டியன், நாங்கள்லாம் இதை சொல்லுவோம். நாங்களும் எந்த காலத்துலேருந்து கிறிஸ்தவனாக இருக்கிறோம், எந்த காலத்துலேருந்து கிறிஸ்தவனாக இருக்கிறோம். பேச்சுக்கு உதவும், ஆனால் நடைமுறைக்கு ஒத்து வராது, நடைமுறைக்கு ஒத்து வராது. அப்படி சண்டே கிறிஸ்டினாக இருக்காத, இந்த கன்வென்ஷன் கிறிஸ்டினாக இருக்காமல், வருஷத்துக்கு 3 முறை சர்ச்சுக்குள்ள இருக்காமல், ஆயுசுக்கே 3 முறை சர்ச்சுக்கு போகிறவங்கள இருக்காமல் எப்படி இருங்க? தினந்தோறும் தேவாலயத்தை போகணும். எப்படி போகணும்? தினந்தோறும் எங்கே போகணும்? தினந்தோறும் தேவாலயத்து போகணும். ஆமென். அப்போ தினந்தோறும் சபை இல்லையா? நீங்கள் எப்படி ஞாயிற்றுக்கிழமை பைபிள் வச்சுக்கிறோம் தான் மற்றவங்க எல்லாருக்கும் தெரியும். என்ன தெரியும்? அது நிறைய பேர் சர்ச்சைக்கு வருதுன்னா பக்கத்து கொடுக்குறேன் கேட்குறான். என்ன கேட்குறான்? ஆமாம், ஏன் ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போலியான்னு கேட்டுறான். யார் பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணி கேட்குறாங்க? அம்மா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் சர்ச்சைக்கு போலியான்னு கேட்டுறாங்க. இதுக்கு இந்த அவமானத்துக்கே பாதி பேர் சர்ச்சைக்கு வந்துடுறாங்க. எதுக்கு? நாங்கள் வந்துட்டா என்ன செஞ்சிடலாம், நாங்கள் போயிட்டு வந்துட்டோம் அப்படி சொல்லிடலாம்ல. அதுக்காகவே நிறைய பேர் எனக்கு வராங்க சர்ச்சைக்கு. இதையெல்லாம் விட்டுட்டு தினந்தோறும் தேவாலயத்தில் என்ன செய்யணும்? நம்ம இருக்கணும். தினந்தோறும் கர்த்தருடைய ஆலயத்தில் வைக்கப்பட்டவங்க இல்லை, கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவங்க தான் பிரகாரத்தில் செழிப்பாங்க. ஆமென். யார் பிரகாரத்தில் செழிப்பாங்களா? யார் செழிப்பாங்களா? வைக்கப்பட்டவங்க இல்லை இல்லையா? இந்த பூந்தொட்டியில் செடி வைப்பாங்கல்ல, இது எப்போவுமே செழிக்காது இல்லையா? இது எப்போவுமே இது தண்ணி காலையிலையும் தண்ணி ஊற்றணும், சாயங்காலமாக தண்ணி ஊற்றணும், காலையிலையும் தண்ணி ஊற்றணும், சாயங்காலமாக தண்ணி ஊற்றணும் இல்லையா? அப்படி இல்லைன்னா அப்படி ஆகி போயிடும். ஆமாவா? ஆனால் அந்த செடிக்கு இது பற்றியா, நாட்டப்பட்ட செடிக்கு என்ன ஊற்ற தேவையில்லை, அது வேர் பிடிக்கிற வரைக்கும் தண்ணி ஊற்றினா போதும். வேர் பிடிச்சிட்டா அதுக்கு என்னவே தேவையில்லை, அதே உறிஞ்சி எடுத்துக்கும் இல்லையா? அப்போ நாட்டப்பட்டவங்களாக இருக்கணுமே வெளியே வைக்கப்பட்டவங்களாக இருக்காது இல்லையா? வைக்கப்படுற பூந்தொட்டி எங்கே வைப்பாங்க? ஷோகேஸ்க்கு வைப்பாங்க இல்லையா? பார்க்கறது எப்படி இருக்கும்? அப்போ பார்த்தது, ஓ சபை நிறைய ஆள் இருக்கிறாங்க அப்படி பார்க்கறது ஷோகேஸ்க்கு வேணால் உதவுமே தவிர, ஆனால் வருகை வந்தால் எவ்வளோ பேர் மேலே போகும்? வருகை வந்தால் இன்னைக்கு வருகை வந்து மத்திய ஆகாயத்தில் எக்கால சத்தம், ஆரவார சத்தம், தூதனுடைய சத்தம் கேட்டுச்சுன்னா எத்தனை பேர் கேட்கும்? அது வேற. கேட்குறவங்க எவ்வளோ பேர் மேலே போவாங்க அப்படின்னு பார்க்கணும். இதெல்லாம் கவனிச்சுக்கணும். ஆமாம். அப்போ ஆபிரகாமின் சந்ததியை நிறைய பேர் காட்டுறாங்க இல்லையா? இயேசுவின் சந்ததியை நிறைய பேர் காட்டுறாங்க. ஆனால் ஆபிரகாமின் சந்ததியை காட்டுவதற்கு ஆண்டவர் அழைக்கலை, வாழ்வதற்காக தேவன் அழைக்கிறார். எதுக்கு அழைக்கிறாரு? வாழ்வதற்காக அழைக்கிறார். அப்போ ஆபிரகாமின் சந்ததியை வாழ்றவங்க எப்படி இருப்பாங்க? ஆபிரகாமை போலவே இருப்பாங்க. ஆபிரகாமை போலவே இருப்பாங்க. முதல்ல வரதை கவனிச்சோம். நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைங்கன்னு சொல்றீங்க, ஆனால் ஆபிரகாமை கேட்ட கனி உங்ககிட்ட இல்லையப்பா அப்படின்னு ஏசப்பா யோவான் 8ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் கேட்கறத பார்க்க முடியுது இல்லையா? முதல் வாரத்தில் கவனிச்சோம். நீங்களாம் என்னன்னு சொல்றீங்க? ஆபிரகாமின் பிள்ளைங்கன்னு சொல்றீங்க, ஆனால் என்ன இல்லை, ஆபிரகாமை கேட்ட கனி இல்லையப்பா என்று சொல்லி யோவான் 8ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறார்? கேட்கறத நம்ம கவனிக்க முடியுது. அப்போ ஆபிரகாமின் பிள்ளைகள்னா ஆபிரகாம் கிட்ட என்ன இருக்கணும்? கனிகள் இருக்கணும். என்ன இருக்கணும்? கிரியைகள் என்ன செய்யணும்? இருக்கணும். ஆபிரகாமை கேட்ட செயல்பாடுகள் என்ன செய்யணும்? இருக்கணும். ஆபிரகாமின் பேரை சொல்லிட்டு ஆனால் பேருக்கு என்ன இல்லை? ஒன்று இல்லைன்னா ஒன்று செய்ய முடியாது. தீத்து 2ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை பார்த்தீங்கன்னா, தீத்து 2ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை பார்த்தீங்கன்னா, தீத்து 1 கடைசி பாருங்க. தீத்து 1ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை பாருங்க, 16வது வசனத்தை. அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், கிரியைகளினாலோ. அப்ப அறிக்கை பண்ணது பிரச்சனை இல்லை, கிரியில தான் விஷயமே இருக்கு. கிறிஸ்தவங்கன்னு அறிக்கை பண்றதுல விஷயம் இல்லை இல்லையா? எல்லாம் சேர்ந்து படிக்க பார்க்கலாம், எல்லாம் சேர்ந்து வாசிக்க பார்க்கலாம், எல்லாம் சேர்ந்து தீத்து 1ஆம் அதிகாரம் கடைசி வசனம் கொஞ்சம் எல்லாம் சேர்ந்து படிக்க பார்க்கலாம். அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று வாயினால அறிக்கை பண்றாங்க. வாயினால் என்ன செய்யறாங்க? அறிக்கை பண்றாங்க. ஆனா கிரியைகளினாலோ அவர்கள் என்னை மறுதலிக்கிறாங்க. அப்ப எது முக்கியம்? அறிவிக்கிறது முக்கியமா, கிரியை முக்கியமா?
அப்ப கிரியை தான் நமக்கு தேவை இல்லையா? மத்தேயு 15ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுவாரு, இவங்க என் வாயினால் என்னை ஆராதிக்கிறாங்க, இவங்க இருதயமோ என்னை விட்டு எப்படி இருக்குது? தூரமா இருக்குது. என்ன இருக்குதா? இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 8வது வசனம். மத்தேயு 15:8. அவர்கள் இருதயமோ எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? மத்தேயு 15:8 எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேருகிறார்கள், தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவன் இருதயமோ அப்படின்னா வீட்டில் இருதயத்தை கழட்டி வீட்டில் பீரோல வச்சு பூட்டிட்டு இங்கே ஆள் மட்டும் வந்துட்டாங்க. இருதயத்தை கழட்டி எங்கே வச்சுட்டாங்களா? வீட்டில் பீரோவில் வச்சு பீரோவை பூட்டிட்டாங்க. பீரோவை பூட்டி சாவை தொலைச்சிட்டு ஆள் மட்டும் என்ன பண்ணியிருக்கிறாங்களா? எங்கே வந்திருக்கிறாங்களா? இல்லையா? அப்படின்னா வாயினால் அறிக்கப்படுறதுல பிரயோஜனம் இல்லை. என்ன இருக்கணும்? அது கேட்ட கிரியைகள் இருக்கணும். ஆபிரகாம் கேட்ட கிரி, அதான் ஆண்டவர் கேட்கிறா. வாயினால் கேட்ட ஆபிரகாமின் பிள்ளைங்கன்னு சொல்றீங்க, ஆனால் என்ன இல்லை? கிரியை சரியில்லையப்பா, கிரியைகள் சரியில்லையே. ஆபிரகாம் சத்தியத்தை நடந்தாரு, நான் சொன்னதை கேட்டு நடந்தாரு, ஆனால் நீங்கள் என்ன செய்யலை, அப்படி நடக்கலையே, அப்புறம் எப்படி ஆபிரகாமின் பிள்ளைங்கன்னு சொல்றீங்க அப்படின்னு ஆண்டவர் யோவான் 8 கேட்கறத நம்ம கவனிக்க முடியுது. அப்போ நமக்கு என்ன தேவை? வாயினால் அறிக்கப்படுகிறது தேவையில்லை, கிரியைகள் தான் தேவை. இன்னைக்கு கிரியைகளை பார்த்து எவ்வளோ பேர் நம்ம தேவனுடைய பிள்ளைகள்னு சொல்லுவாங்க. நம்முடைய கிரியைகளை பார்த்து எவ்வளோ பேர் நீங்கள் அவர் ஆண்டோடைய பிள்ளைகளா, நீங்கள் ஆண்டோடைய பிள்ளைகளா, நீங்கள் ரட்சிக்கப்பட்டவங்களா, நீங்கள் ஆண்டோடைய பிள்ளைகளா என்று சொல்லி எவ்வளோ பேர் நம்முடைய கிரியைகளை பார்த்து, நம்முடைய செயல்பாடுகளை பார்த்து எவ்வளோ பேர் நீங்கள் ஆண்டோடைய பிள்ளைகளான்னு கேட்பாங்க. அப்படி கேட்கறதுல என்ன அர்த்தம்? அவங்க பார்க்குற மாதிரி ஒன்றாங்க இல்லைன்னு அர்த்தம். ஆமாம். அப்போ காண்பிக்கிறதுக்கு ஆண்டவருக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. எதுக்கு தான் தேவை? இன்னைக்கு வாழ்வதற்கு தான் இன்னைக்கு ஆண்டவருக்கு ஆட்கள் தேவை. ஆமாம். அப்போ நம்ம கிரிகளை அறிவிக்காம, வாயில அறிவிக்காம கிரியைகளை வெளிப்படுத்துவோமானால் நிச்சயமாக யாராக இருப்போம்? ஆபிரகாமின் சந்ததி. அப்போ ஆபிரகாமின் சந்ததி எப்படி இருப்பாங்கன்னு துவக்கத்திலிருந்து இது வரைக்கும் நம்ம கவனித்து வந்திருக்கிறோம். ஆமாம். ஆமாம். அப்படி கவனிக்கும் போது கடந்த வாரம் நான் சொன்னோம், என்ன சொன்னோம்? மற்றவருடைய மனதை நோகடிக்க மாட்டார்கள். ஆபிரகாம் சந்ததி என்ன செய்யாது? மற்றவருடைய மனதை நோகடிக்காது, மற்றவர்களை காயப்படுத்தாது, மற்றவர்களை புண்படுத்தாது, மற்றவர்களை வருத்தப்படுத்தாது, மற்றவர்களை துன்பப்படுத்தாது. அப்ப எந்த விதத்திலும் எந்த காரியத்திலும் நம்ம என்ன இருக்கவே கூடாது? மற்றவர்களை துன்பப்படுத்துவோ வேதனைப்படுத்துவோ செயல்படுத்துவோ, அது வார்த்தையோ அது கிரியைகள் என்ன செய்யவே கூடாது, இருக்கவே கூடாது. ஒருவேளை நம்ம நீதியாக நடக்கிறோம், நியாயமாக நடக்கிறோம், ஆனால் அவங்க அதை தவறாக புரிஞ்சுக்கிட்டு வருத்தப்பட்டாங்கன்னா அது நமக்கு ஒன்றும் கிடையாது இல்லையா? இப்போ நம்ம சபைக்கு வரது நிறைய பேருக்கு பிடிக்காது. பிடிக்குமா? இப்போ சபைக்கு வரது நம்ம சபைக்கு வரது மற்றவங்களுக்கு என்ன நிறைய பேருக்கு என்ன செய்யாது? பிடிக்காது. அதனால் அவங்க என்ன செய்வாங்க? வருத்தப்படுவாங்க. ஒருவேளை அப்பாவோ அம்மாவோ ரட்சிக்கப்படலைன்னா பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்ட சபைக்கு போவாங்க. என்ன செய்வாங்க? ஐயோ அது இப்படி போயிடுச்சுன்னு வருத்தப்படுவாங்க இல்லையா? ஆனால் நாம் செய்கிறது ஒரு நீதியான கிரியை, நீதியான காரியம். ஆனால் அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க? அதை தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த மாதிரி வருத்தத்தை சொல்ல உண்மையிலேயே நாம் செய்கிற ஒன்று அவங்களை என்ன செய்கிறது? வருத்தப்படுத்துது, அவங்களை வேதனைப்படுத்துது. நான் பேசுறது, நான் நடந்து கொள்வது, நான் உடுத்துகிறது, மற்றவர்களை வருத்தப்படுத்துகிறது என்றால் ஆபிரகாமின் சந்ததி அப்படி என்ன செய்ய மாட்டாங்க? ஒரு நாள் அப்படி நடந்து கொள்ளவே மாட்டார்கள் என்று கடந்த வாரத்தில் 3 காரியத்தை, அப்போ வருத்தப்படுத்தாததுக்குரிய 3 காரியத்தை நம்ம ஆதியாகமத்தில் கவனித்தோம். ஆமென். ஸோ இந்த வாரம் தேவ சமூகத்தை கவனிக்கும் போது சாக்கு போக்கு சொல்லாது. ஆபிரகாமின் சந்ததி எந்த சாக்கு போக்கும் சொல்லாது. ஆபிரகாம் என்ன செய்யாது? எந்த சாக்கு போக்குமே சொல்லாது. அப்போ ஏன் சொல்கிறாங்க? சாக்கு போக்கு சொல்லுவதற்கு என்ன காரணம்? அந்த சாக்கு போக்கு எந்த நிலையிலும் எந்த காரணத்தை கொண்டும் எந்த சூழ்நிலை கொண்டும் அவங்க என்ன செய்யவே முடியாது, சொல்லவே கூடாது, சொல்லவும் முடியாது. யாராக இருந்தா? ஆபிரகாமின் சந்ததியாக இருந்தால் எந்த காரணத்தை கொண்டும் குறிப்பாக நியாயமான காரியத்தில் கூட அவங்க என்ன சொல்ல மாட்டாங்க? சாக்கு போக்கு சொல்ல மாட்டாங்க. சாக்கு போக்கு சொல்ல மாட்டாங்க. சரி, அப்போ இன்றைக்கி நம்ம ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம். விளங்குறதுக்காக சொல்கிறேன், இன்றைக்கி ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம் இல்லையா? இப்போ சபைக்கு வரும்போது நம்ம வாரமெல்லாம் நம்ம சபைக்கு போகல. இந்த வாரமெல்லாம் நம்ம என்ன செய்யலை? சபைக்கு போகல. ஒருவேளை சர்ச்சு இருக்குதா இல்லையான்னு கூட என்ன தெரியாது. தெரியுமா? இந்த வாரமெல்லாம் எங்கே போகலை?
இந்த சபை பக்கம் தலை வச்சு படுக்கல, சபை எட்டி கூட பார்க்கல இல்லையா? ஒருவேளை சபை இருக்குதா, சபை இல்லையா, இல்லை பூமி அதிர்ச்சி ஏதாவது வந்து, இல்லை சர்ச்சைலாம் இடிஞ்சு போயிட்டு இருக்கா, என்னதான் ஆச்சு அப்படின்னு நமக்கு தெரியாது இல்லையா? அப்போ என்ன செஞ்சு பார்க்கலாம், கொஞ்சம் முன்னாடி என்ன செஞ்சு பார்க்கலாம், போய் பார்க்கலாம் அப்படின்னாவது ஒரு எண்ணம் வரணுமா? சரி, வீட்டை பூட்டிட்டு ஒரு வாரம் வெளியில் போகிறீங்க, வீட்டை பூட்டிட்டு ஒரு வாரம் வெளியில் போகிறீங்க, ஒரு வாரம் கழிச்சு வீட்டுக்கு போகலான்னு எண்ணம் வருது. எப்படி வருவீங்க வீட்டுக்கு வரும்போது? ரொம்ப ஆமரமாக நிதானிச்சு அப்படி பொறுமையாக வருவீங்களா? சரி, வேலை முடிஞ்சு என்ன செய்யலாம், வீட்டை விட்டு வந்து ஒரு வாரம் ஆச்சு, வீடு என்ன ஆச்சோ ஒன்றும் தெரியல, எதனா போட்டுக்கிட்டு உடச்சி எதனா தூக்கின்னு போயிட்டான்னு தெரியல, என்னதான் ஆச்சோ தெரியல அப்படின்னு சொல்லி பட்டு பதற ஓடி வருவோமா? நான் பேசுகிற தமிழ் புரியுது தானே? இல்லை, பேசுகிற தமிழ் புரியுது தானே? இல்லை, வீட்டிலேருந்து வரும்போது சில பேர் இந்த குளிருக்கு பஞ்சு வச்சு வந்திருப்பீங்க காதில் இல்லையா? இந்த வண்டியில் வந்து என்ன செய்யும், சில்லுன்னு என்ன செய்யும், காற்று பிடிச்சா உடனே சளி பிடிச்சி, தும்மல் வந்து சளி பிடிச்சி ஜுரம் வரும் அப்படின்னு பஞ்சு வச்சுன்னு வருவோம் இல்லையா? எங்கே வருவீங்களா வரமாங்களா? வீட்டிலேருந்து போகிற வண்டியில் வரும்போது என்ன செய்வோம், சில 2 காதுலையும் அடி பஞ்சு, அந்த பஞ்சை அப்படி எடுத்துருங்க. எப்போ? இப்போ எதுவும் சில்லுன்னு காற்று அடிக்காது, ஏன்னா ஃபேன் கூட எதுவும் போடல, அதனால் அந்த பஞ்சில் என்ன பண்ணிடுங்க, எடுத்துருங்க. நீங்கள் பஞ்சு எடுத்துட்டு எனக்கு எப்படி தெரியும்? நீங்கள் பதில் சொன்னால் தான், ஓ பஞ்சு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, எடுத்துட்டாங்கன்னு தெரியும். இல்லைனாக்கா 2 கொஞ்சம் இன்னும் என்ன பண்ணியிருக்காங்க, பஞ்சு இன்னும் உள்ளே வச்சு சேர்த்து குத்தி வச்சிருக்கிறாங்கன்னு எனக்கு புரியும். ஆமாவா? அப்போ பஞ்சு என்ன பண்ணியிருக்கேன், எடுத்துகிட்டு உட்காந்து நான் சொல்கிறத கவனித்து புரிஞ்சுக்கணும். ஆமே, சில கொஞ்சம் வலிக்க தான் செய்யும். அப்போ வலிக்குதுன்னாக்கா ஒன்றும் செய்ய முடியாது. சில நேரத்தை என்ன பண்ணி தான் ஆகணும், செஞ்சு தான் ஆகணும். ஐயோ வலிக்குதுன்னு விட்டாக்கா அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. வலிக்குதுன்னு விட்டால் ஒன்றும் பண்ண முடியாது. வலிச்சாலும் சில நேரத்தை என்ன பண்ணி தான் ஆகணும், எடுக்க வேண்டியதை எடுத்து தான் ஆகணும். எடுக்க வேண்டியதை எடுத்து தான் ஆகணும். பிடுங்க வேண்டியதை பிடுங்கி தான் ஆகணும். பிடுங்க வேண்டியதை இடிக்க வேண்டியதை இடிச்சு தான். இறைவனுக்கு அதான் சொன்னார், பாரு சரியிலே இடிச்சிரு, பிடிக்கிரு, அப்படி இடிச்சிரு, கிள்ளிரு, இதெல்லாம் சொல்லி அனுப்பிட்டார். யாருக்கு? எரேமியாவுக்கு. சரியா? அந்த அழைப்பை தான் தேவன் எனக்கு வச்சிருக்க. அதனால் என்ன செய்வேன், பார்க்குவேன், சரிங்களா, இடிக்க தான் செய்யும், இடிக்க தான். அதனால் நீ இடிக்கிற, ஐயோ என்னை இடிக்கிறாங்களேன்னா இடிக்க தான் செய்யும். என்ன பண்ணுறது, இடித்தா தான் நல்லதாக கட்ட முடியும் இல்லையா? ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, வீடு ரொம்ப பழசாகி போச்சு, என்ன செய்யணும், அந்த வீட்டை இடித்தா தான் என்ன செய்ய முடியும், புதுசாக நல்ல பில்லர் போட்டு நல்ல வீட்டை நம்ம என்ன செய்ய முடியும், கட்ட முடியும். அப்போ பழசை இடிக்கலைன்னா புதுசாக என்ன செய்ய முடியாது, கட்ட முடியாது. கொஞ்ச நாள் போனால் அதே இடியும் மேலே விழுந்துடும். கொஞ்ச நாள் போச்சுன்னா இடிக்கிறதுக்கு வெட்டியானா என்ன செஞ்சிடலாம், ஆபத்து இல்லாமல், உனக்கு எந்த ஒரு ஆபத்து இல்லாமல் உனக்கு காப்பாற்றி நல்லா இடித்து புது வீடை கட்டிடலாம் இல்லையா? அதெல்லாம் முடியாது. இது எங்கள் பரம்பரை சொத்து, என்ன செய்யவே கூடாது, இடிக்கவே கூடாதுன்னு உள்ளே உட்காந்துன்னா ஒரு நாள் அது என்ன பண்ணிடும், இந்த மாதிரி ஒரு மழை பெய்ச்சு ஒரு புயல் அடிச்சேன்னா ஒரு 4 நாள் ஜியோயாமல் மழை பெஞ்சுன்னா அதே இடிஞ்சு நல்லா சாப்பிட்டு தூங்கி நிற்கும்போது அதே மேலே விழுந்துடும் இல்லையா? அப்போ உணவு நீயும் போய் வீடும் போயிடும். அப்போ வீடு போனால் கூட பரவாயில்ல, நீ போகாமல் இருக்கணும்னா கர்த்தர் விரும்புகிறார். ஆமே. அப்போ இடிக்க வேண்டிய என்ன செஞ்சு தான் ஆகணும், இடித்து தான் ஆகணும். பிடுங்க வேண்டியதை பிடுங்கி தான் ஆகணும். அப்போ பிடுங்குறதுக்கும் இடிக்கிறதுக்கும் நீ இடம் கொடுத்தாதான் புதுசாக ஒன்று உங்களை கட்ட முடியும். ஆமே. அது இடிக்கவும் கூடாது கட்டவும் கூடாதுன்னு நினச்சேனாக்கா புதுசும் வராது, பழசும் நிற்காது. பக்கத்து கைப்பிடி சொல்லுங்க, ஒன்று இடிக்கிறதுக்கு இடம் கொடுங்க, பிடுங்கிறதுக்கு இடம் கொடுங்க, கிள்றதுக்கு இடம் கொடுங்க, நாட்டுறதுக்கு இடம் கொடுங்க. நான் இடமே கொடுக்க மாட்டேன்னு உட்காந்தியானா வீடும் இருக்காது, நீயும் இருக்க மாட்டேன். என்ன செய்ய இல்லையா? சொல்ல வேண்டியது சொல்லி தான் ஆகணும். அப்புறம் பிடிச்சி தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க, தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. ஆனால் அது சொல்ல வேண்டியதை சொல்லி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஆமாவா? அப்போ என்ன செய்யணும், இடிக்கணும். இடிக்க வேண்டியது என்ன பண்ணிடணும், இடிச்சிடணும். இடிக்க வேண்டியதெல்லாம் இடிச்சிடணும். அப்போ சாக்கு போக்கு ஒரு வாரம் ஆயிடுச்சு, ஐயோ வீடு என்னாச்சோ தெரியல. சில பேர் பிள்ளைங்களை விட்டுட்டு போவாங்க, காலையில் விட்டுட்டு வேலைக்கு போவாங்க, சாயங்காலம் எப்படி வருவாங்க, ஐயோ பிள்ளைய விட்டுட்டு வந்தால் என்னாச்சோ தெரியல, என்னதான் ஆச்சு, என்ன பண்ணிக்கிறாங்களோ தெரியல அப்படின்னு அவசரம் ஓடி வருவாங்க. ஓடி வருவாங்களா? யார் ஓடி வர மாட்டாங்க, அந்த வீட்டுக்கு மேலே கரிசனையே இல்லாதவங்க ஓடி வர மாட்டாங்க இல்லையா? எல்லாரும் மாட்டாங்க. நீ ஏன் லேட்டாக வந்த, அது ஒன்றும் நம்ம வீடு நல்லா தான் இருக்கும், அது இப்படி இருக்குன்னு பார்த்துட்டு பெருமையாக வருவாங்க. நம்ம எப்படி வாரமெல்லாம் போட இந்த வாரம் தான் போகிறோம், என்ன செய்யலாம், கொஞ்சம் முன்னாடி போய் சர்ச்சையாவது இருக்குதா இல்லையான்னு பார்க்கலாம். ஒருவேளை ஏதாவது காற்று மழைகளை அடித்து ஏதாவது ஆயிருக்கா பண்ணியிருக்கா அப்படின்னு முன்னாடி வந்திருந்தா நம்ம எப்படி வர முடியும், எப்படி இருக்குன்னு அர்த்தம், அந்த சர்ச்சைக்கு மேலே கவனமாக இருக்கிறோன்னு அர்த்தம் இல்லையா? ஆட அமர நின்று நிதானிச்சு பொறுமையாக ஒரு ஆயத்த ஜபம் முடிஞ்சு, ஒரு பாட்டு முடிஞ்சு, 2 பாட்டு முடிஞ்சு, ஜபம் முடிஞ்சு, பிரசங்கமும் முடிஞ்சு, கடைசியாக வந்து உட்கார்ந்தனா என்ன அர்த்தம்? உடனே கேட்டால் சொல்லுவீங்க, எது நாங்கள் வர்ற வழியில் 3 இடத்துல ரோட்டில் என்ன சர்ச்சு அத்துக்குச்சு, அதை முடி போட்டு நாங்கள் கரெக்ட் பண்ணி வர்றதுக்குள்ளே என்ன ஆகி போச்சு, லேட்டாகி போச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? என்ன அத்துக்குச்சு,
ரோடு, அந்த ரோடு போட்டிருக்காங்க, ஹைவே ரோடு போட்டிருக்காங்க இல்லையா, அந்த ரோடு என்ன ஆகி போச்சு, 3 இடத்துல என்ன ஆகி போச்சு, அத்துக்குச்சு, உடையல அத்துக்குச்சு. அதை என்ன பண்ண வேண்டியிருக்கு, அந்த அத்துக்குனதெல்லாம் நாங்கள் தைச்சு அதை சரி பண்ணி நாங்கள் கொண்டு வந்து சேர்க்கறது என்ன ஆகி போச்சு, ஏகப்பட்ட லேட் ஆகி போச்சு அப்படின்னு நம்ம காரணங்களை சொல்லுவோம் இல்லையா. நான் பைபிள் வாசித்தபடியும் நான் ஆராதித்த வரைக்கும், நானும் 21 வருஷமாக ஆண்டவர் ஆராதிக்கிறேன். நான் பைபிள் வாசித்து நான் ஆராதிக்கிற வரைக்கும், நான் ஆராதிக்கிற இயேசு சாக்கு போக்க காரணத்தை ஏற்றுக்கொள்கிற ஆண்டவரே கிடையாது என்பது நான் படிக்கிற அந்த பைபிளுடைய ஆதாரம். உங்கள் பைபிள் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, என் பைபிளை நான் சொல்கிறேன் சரியா. என் பைபிள் எப்படிப்பட்ட பைபிள் எப்படி இருக்கு, காரணங்களை என்ன செய்யறதே கிடையாது. நான் ஆராதிக்கிற இயேசு, நீங்க ஆராதிக்கிற இயேசு அப்படின்னு தெரியாது. ஆனால் நான் ஆராதிக்கிற இயேசு, நான் படிக்கிற பைபிள், நான் வழங்கி கொண்ட வசனம், நான் கேட்ட சத்தியம் எனக்கு இப்படி தான் சொல்லி கொடுக்குது. என்னது, நம்ம ஆண்டவர் காரணத்தை உடனே என்ன செய்யறதே கிடையாது, ஏற்றுக்கொள்ளுகிறதே கிடையாதுப்பா அப்படின்னு தான் நான் படிக்க பைபிள் சொல்லுது. ஒருவேளை உங்க பைபிள் வேற மொழியில கூட என்ன செய்யலாம், இருக்கலாம் இல்லையா. நீங்க இருக்கிற பைபிள் அப்படி இருக்கலாம் இல்லையா. பயப்படாதே அப்படின்ற வார்த்தை நீங்க சொல்றாங்க 365 முறை இருக்குது இல்லையா. ஆனால் தமிழ் பைபிள் அவ்வளோ கிடையாது, தமிழ் பைபிள் அவ்வளவு கிடையாது. அப்படின்னா இதை சொன்னது யாருன்னா டாக்டர் ரிச்சர்ட் உமன் தான் அதை சொன்னார். ரிச்சர்ட் உமன் தான் அதை சொன்னார். அவர் ருமேனிய நாட்டை சேர்ந்தவர். எந்த நாட்டை சேர்ந்தவர், ருமேனிய நாட்டை சேர்ந்தவர் டாக்டர் ரிச்சர்ட் உமன் என்ற ஒரு கிறிஸ்தவ போதகர், கிறிஸ்தவ ஊழியக்கார். அவர் தான் சொல்லியிருக்கிறாரு, பைபிளில் 365 முறை என்ன இருக்குது, பயப்படாதே அப்படின்னு எழுதி இருக்குதுன்னு இல்லையா. ஆனால் நம்ம தமிழ் பைபிளையும் இங்கிலீஷ் பைபிளையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்காது. ஒருவேளை அவங்க மொழியில் எப்படி இருந்திருக்கலாம், ருமேனியா நாட்டு மொழியில் ஒருவேளை பைபிள் எப்படி இருந்திருக்கலாம், பயப்படாதன்ற மொழி இருக்கலாம். நிறைய டிரான்ஸ்லேஷன் வித்தியாசங்கள் நிறைய இருக்கிறதுனால அவங்க மொழியில் எழுதியிருக்கலாம். அதனால் ஒருவேளை ஏன் டிரான்ஸ்லேஷன்லாம் இப்படி இருக்குது, உங்கள் டிரான்ஸ்லேஷன் எப்படின்னு எனக்கு தெரியல, அதுக்காக தான் சொல்ல போகிறேன். ஏன் கைக்கிற பைபிள் எப்படி இருக்குது, நான் ஆராதிக்கிற ஆண்டவர், நான் ஆராதிக்கிற இயேசு காரணங்களை ஏற்றுக்கொள்றதே எந்த காரணத்தை கொண்டும், வேதம்னா வேதம் தான், வசனம் தான் வசனம், இதுக்கு என்னவே கிடையாது. இது கூட்டுறதும் குறைக்கிறது வேலையே. அவர் சொன்னார், கூட்டினா வாதையை கூட்டிடுவேன், எடுத்தியனா பங்கை எடுத்துருவேன். இதை கூட்டவும் வேணாம், குறைக்க வேணாம், இருக்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணிடு. இருக்கிறத இது உனக்கு கூட்டின என்ன பண்ணிடுவேன், வாதையை உன் மேலே கூட்டு வந்துட்டேன். வெளிப்படுத்தல் 22 இல்லையா. இந்த தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் இருக்கிறதுல ஒன்றை கூட்டினீன்னா என்ன செஞ்சிருப்பேன், வாதையை கூட்டுவன்னா. ரெண்டாவது என்ன சொன்னா, இதுலேருந்து உன்னை எடுத்து போட்டேன்னா பரிசுத்த நகரத்தில் இருந்து உன் பங்கை என்ன பண்ணிடுவேன், எடுத்து போட்டுருவேன்னு சொல்லிட்டா. அப்போ கூட்டினாலும் பிரச்சனை, குறைச்சாலும் பிரச்சனை. என்ன சொல்லிட்டா, இருக்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணிக்கும். இருக்கிறத இதை கூட்டவும் கூட்டாத, குறைக்கவும் குறைக்க. அதுதான் நம்முடைய தேவன், அதுதான் நம்முடைய தேவன். அப்போ சொல்லும்போது எத்தனை காரியத்துக்கு நீங்கள் தொட்டதுக்கெல்லாம் சாக்கு, தொட்டதுக்கெல்லாம் காரணம் நம்ம சொல்லிக்கொண்டே இருப்போம். ஏன்னு சொல்ல 3 கருத்தை சொல்ல போகிறோம். ஆமே, ஏன் காரணத்தை சொல்ல போகிறோம், ஏன் நம்ம காரணத்தை சொல்லுவோம், யார் தான் சொல்லுவாங்க, யார் தான் காரணத்தை சொல்லுவாங்க, யார் காரணத்தை சொல்லவே மாட்டாங்க, அதை தான் இன்னைக்கு விளக்கணும். ஆமே ஆமே. நீங்கள் ஒன்றும் சீரியஸ் ஆகாதீங்க, நீங்கள் சாதாரண கேஷுவலாக இருங்க இல்லையா. நீங்கள் என்ன பண்ணிடாதீங்க, நீங்கள் ஒன்றும் சின்சராக உட்காந்து அப்படியே எப்படி சொல்கிறாங்களே என்ன அப்படின்னு ரொம்ப இது பண்ணாதீங்க. இருக்கிற கொசுமலும் காணாத போயிடும். ஆனால் கேஷுவலாக ஃப்ரீயாக இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமே ஆமே. நான் பேச பாணி புரியுது தானே, கொஞ்சம் கிராம பாணி வரும், அதனால் புரிஞ்சுக்கோங்க சார். நான் பட்டணவாசினாலும் கிராமவாசி, அதனால் கொஞ்சம் பேசுகிறதும் கடுமையாக இருக்கும், வார்த்தையும் கடுமையாக தான் வரும். என்ன செய்ய, அது கிராமத்தில் வளர்ந்து அப்படியே ஆகிப்போச்சு. அதனால் ஒன்றும் பிரச்சனை, அது மாற்ற முடியாது. ஏன்னா கத்த பழக்கம் செத்தாதான் பாட்டி சொல்லிட்டான் இல்லையா. பாட்டி என்ன சொல்லிட்டா, கத்த பழக்கம் செத்தாதான்னு சொல்லிட்டான். அப்போ செத்தாதான் ஒருவேளை மாறுமானு தெரியாது, அது வரைக்கும் இப்படி தான் இருக்கணும் இல்லையா. வேகமாக பேசுகிறோம், அப்படி தான் பேசியிருக்கோம். இடையே நாங்கள் பேசும்போது அங்கே ஆந்திராவுக்கு போகும்போது பேசும்போது, ஐயா கொஞ்சம் மெதுவாக பேசுங்கன்னாரு. நான் சொன்னேன், இது இங்கே பார்த்து பேசுகிறேன், அப்படி மெதுவாக பேசுவேன், அப்படி வாங்கி கொடுத்துனே இருக்கணும். என்ன செய்ய, இந்த சாப்பாடு எடுத்து கொடுப்பான்ல, வாங்குறவன் அப்படி கை நீட்டு வைப்பான் இல்லையா. இப்போ 4 பேர் கை நீட்டு வைக்கிறான், எடுக்கிறவன் என்ன பண்ணி கொடுக்கணும், அப்படி கடை அப்படி கொடுத்து அந்த மாதிரி இது எடுத்து கொடுக்கறதுனால வாங்கி என்ன பண்ணினே இருக்குது, கொடுத்துனே இருக்கிறப்பா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி புரிஞ்சுக்கோங்க, வேறு வழி இல்லை அப்படின்னு. அப்படி வேகமாக பேசுறது அப்படி புரிஞ்சுக்கோங்க, கடுமையாக பேசுறது அப்படி புரிஞ்சுக்கோங்க, தப்பாக தான் மன்னிச்சுக்கோங்க, வேறு வழியே இல்லை கிடையாது. பார்த்துக்கோங்க, கத்தவங்களை ஆசீர்வதிப்பா. அப்போ ஆபிரகாமின் சந்ததி என்ன செய்யாது, சாக்கு போக்கே சொல்லாது. ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், ஆதியாகமம் 12:4 வாசிக்கலாம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான், லோத்தும் அவனோட கூட புறப்பட்டு போனான். ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது
75 வயதா இருந்தான். இந்த 75 வயதா இருந்ததான் எனக்கு ஆதாரமாக எடுத்திருக்கிறேன். ஆமே. ஆபிரகாம் எத்தனை வயசா? 75 வயதா இருந்தான். 75 வயசுல தான் ஆபிரகாம் என்ன செய்றார்? புறப்பட்டு போகிறார். ஏன்னா அந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குது? அப்ப கர்த்தர் சொன்னபடியே, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே முடிஞ்சு போச்சு இல்லையா? கர்த்தர் சொன்னபடி என்ன பண்ணிட்டான்? அவன் புறப்பட்டு போயிட்டான் அப்படின்னு முடிஞ்சு போச்சா? ஆனால் பிறகு என்ன எப்படி முடிக்கிற அந்த வசனத்தை? அவன் புறப்படும் போது 75 வயசா இருந்தார்னு சொல்றார். 75 வயதா இருந்தார் அப்படின்னு சொல்றார். இன்னைக்கு அநேக பாட்டிகளுக்கு நீங்கள் ஆண்டவரை பற்றி, பாட்டிமா வயசாகி போச்சு, நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கோங்க அப்படின்னா அநேக பாட்டியும் சொல்றது, பேத்தியும் சொல்றாங்க, பாட்டியும் சொல்றாங்க. நான் பாட்டியை மட்டும் சொல்றேன், பேத்தியை விட்டுறலாம் சரியா? அநேக பாட்டி சொல்லுவாங்க, இந்த வயசுல நான் கோயிலுக்கு போயினா என்ன பண்ண போறேன்? இந்த வயசுல கோயிலுக்கு போய் நான் என்ன பண்ண போறேன்? இந்த வயசுல யாரா வயசு பிள்ளைங்களை பார்த்து என்ன பண்ணுங்க? நமக்கு தேவையே இந்த வயசான கிழவிங்க தான். ஏன்னா இன்னைக்கு சத்தம் எங்க போய் சேர்ந்துடும்? பரலோகம் போய் சேர்ந்துடும் இல்லையா? இந்த வயசாக்கிறத கூட கொஞ்சம் என்ன பண்ணிடும் இல்ல, கொஞ்சம் எங்க கட்ட என்ன செய்யும்? அது முதல் நாள் அப்படி ரொம்ப வேகமாக இருக்கும், அடுத்த நாள் அப்படியே கொஞ்சம் குறையும், அடுத்த நாள் குறையும், அப்படி நாள் குறையும். பாட்டி சொல்லியிருக்கா, கழுதை தெரிஞ்சு கட்சி எலும்பா மாறி போச்சான், கட்டெரும்பா மாறி, கட்டெரும்பா கூட பரவாயில்ல, சித்தெரும்பா மாறி போச்சான் இல்லையா? கட்டெருமானா கடிக்கிற எறும்பு, கொஞ்சம் கருப்பாக இருக்கு இல்லையா? அதுதான் கட்டெரும்பு. ஆனால் அந்த எறும்பா கூட இல்லை, இது என்ன எறும்பா மாறி போச்சு? சித்தெரும்பு தினோண்டு இருக்க மாத்தியா? அப்படி கூட்டம் கூட்டமாக போக மாதிரி எறும்புங்க, அது எவ்வளோ பெருசு இருக்கும்? தித்துலூண்டு இருக்கும், அந்த மாதிரி மாறி போச்சு. எது? பேத்தி. இப்போ நமக்கு யார் தான் தேவை? பாட்டி தான் தேவை. ஏன்னா பாட்டி தான் மட்டும் எங்க கொண்டு போய் சேர்க்க முடியும்? பரலோகம் போக அதிகமான ஆத்மக்களை சேர்க்கணும் ஒரே வழி. என்ன வழி? பாட்டிகளை பிடிச்சிருங்க. என்ன பிடிச்சிருங்க? பாட்டிகளை பிடிச்சிங்கன்னா உனக்கு அதிக பொக்கிஷம் பரலோகத்தில் கிடைச்சிடும். ஏன் கிடைச்சிடும்? இப்போ ஆண்டவர் கேட்பார்ல, சரிப்பா வந்த என்ன கொண்டு வந்தேன்னு ஆண்டவர் கேட்பார் தானே. இத்தனை வருஷம் உனக்கு என்ன கொடுத்தேன்? ஆயுசை கொடுத்தேன், சொத்தை கொடுத்தேன், வேலை கொடுத்தேன், பணத்தை கொடுத்தேன், எல்லாம் கொடுத்தேன்ல. சரி வரல, பூமியிலேருந்து வரல, எனக்கு என்னப்பா கொண்டு வந்த அப்படின்னு கேட்டா என்ன கொடுக்கறது? பணியாரம் கொண்டு கொடுக்க முடியுமா? முடியாது இல்லையா? பிரியாணி வேணுமா கொடுக்க முடியுமா? முடியாது. என்ன கொடுக்கலாம்? ஐயா என்னால் முடிஞ்ச ஒரு 4 ஆத்மாவை என்ன செஞ்சேன், இந்த கூட்டி ரசிக்க பண்ணிச்சு, இந்த 4 பேரை பரவத்தை கொண்டு வந்துட்டையா அப்படின்னு கொண்டு பண்ணி நிறுத்திடலாம் இல்லையா? இப்போ ஆண்டவர் கிட்ட எதுதான் போகுமோ? மாம்சம் ரதம் தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்காது. கர்த்தர்கிட்ட போகிறது ஒன்னே ஒன்று தான். என்னது? ஆத்மா மட்டும்தான் கர்த்தர்கிட்ட போகும் இல்லையா? அப்போ 4 பாட்டிகளை பிடிச்சி அவனுக்கு சுவிசேஷம் எப்படியான ஒன்று ஏதோ ஒன்று பண்ணி என்ன பண்ணிடு, அந்த 4 பாட்டிகளை, அதாவது உயிர் போகிற மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல, உயிர் போகிற மாதிரி அது சர்ச்சைக்கே வரலாம் கூட பரவாயில்ல. என்ன சொல்லிடு? ஏசப்பா என் பாவத்தை மன்னிங்க, ஏசப்பா உங்கள் பிள்ளையா ஏற்றுக்கோங்க, ஏசப்பா என்ன உங்கள் பிள்ளையா ஏற்றுக்கோங்க, உங்கள் தகுதியா என்ன உங்கள் ராஜ்யத்துக்கு என்ன பண்ணிடுங்க, என்ன தகுதிப்படுத்துங்க, என் பாவத்தை மன்னிங்க, ரத்தத்தால் கழிவிடுங்க, பிள்ளையை ஏற்றுக்கோங்க, பரலோக ராஜ்யத்துக்கு தகுதிப்படுத்திடுங்க. 4 வார்த்தை தினமும் சொல்ல வச்சுட்டு பரலோகம் போய் சேர்ந்துடும். பரதீசிக்காவது போய் சேர்ந்துடும். பரலோகம் எங்கே போய் சேர்ந்துடும்? பரதீசிக்காவது போய் சேர்ந்துடும். எது? ஆனால் அந்த மாதிரி எங்கே பிடிச்சுன்னு வச்சுக்கோங்க, ஏன் நான் நல்லா தானே கேட்குறேன் அப்படின்னு கேட்கும் இல்லையா? அதை கேட்டால் நான் நல்லா இல்லைன்னு சொல்லுது, இதை கேட்டால் நான் நல்லா தானே கேட்குறேன். இப்போ யாரை தான் நடத்துறது? அதனால இப்போ அந்த பாட்டிகள்லாம் சொல்கிறாங்களுக்கு வயசாகி போச்சு, நாங்கள் இதுக்கு மேலே கோயிலுக்கு வந்தாங்க என்ன பண்ண போகிறோம் ஆனால் அப்படின்னு சாக்கு ஈஸியாக சொல்லிடுறாங்க இல்லையா? ஏன் சொல்கிறாங்க? வயசாகி போச்சு அதனால சொல்கிறாங்க இல்லையா? இப்போ ஆபிரகாம் என்ன சொன்ன? ஆண்டவர் சந்திச்சார், ஆபிரகாம் என்ன பண்ணு, நீ கிளம்பி நான் காண்பிக்க தேசத்துக்கு நீ போப்பா அப்படின்னு சொல்லிட்டார் இல்லையா? இப்போ ஆபிரகாம் என்ன சொல்லணும்? ஐயா எனக்கு 75 வயசாகி போச்சு, இதுக்கு மேலே நான் எங்கே நடந்து எங்கே போய் இதுக்கு மேலே நான் என்ன பண்ண போகிறேன்? அதனால் என்ன பண்ணுங்க, இந்த வயசு வாலிப பிள்ளைங்கள்லாம் இருக்கிறாங்க, இதுங்களை என்ன பண்ணுங்க, இதுங்களை வேணால் கூட்டிகிட்டு போங்கப்பா அப்படின்னு ஆண்டவர் ஈஸியாக சொல்லியிருக்கு. ஆபிரகாம் ஈஸியாக சொல்லியிருக்க முடியும். அதுதான் சொல்கிறாரு, ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்படும் போது அவனுக்கு வயது 75. அப்போ 75 வயசு இருக்கிற ஆபிரகாம் என்ன செய்யலை? எனக்கு 75 வயசாகி போச்சு, என்னால் என்ன செய்ய முடியாது, நீங்கள் சொல்கிறத என்னால் செய்ய முடியாது. ஒருவேளை நீங்கள் சொல்கிறது ஒரு 5 கிலோமீட்டர், ஒரு 10 கிலோமீட்டர், இல்லை ஒரு 100 மைல் அப்படின்னு சொன்னால் கூட என்ன செய்வேன், சரி நம்மளால் முடியுமான்னு என்ன செஞ்சு பார்க்கலாம், ட்ரை பண்ணியாவது பார்க்கலாம் அப்படின்னு பார்க்க முடியும் இல்லையா? அவர் எதில் வருவார்? காரில் வரப்போகிறதில்ல. யார்? ஆபிரகாமுக்கு கார் இல்லை. ஆபிரகாம் என்ன கிடையாது? கார் இல்லை இல்லையா? ஆபிரகாமுக்கு 2 வீலர் இல்லை இல்லையா? ஆபிரகாமுக்கு ஒன்றுமே இருக்கிறது ஒன்றே ஒன்று கழுதை மட்டும் தான் கிடக்குது இல்லையா? என்ன இருக்குது? கழுதை மட்டும். இந்த கழுதை மேலே வரும்போது எத்தனை நாட்டில் ஆகுன்னு தெரியாது. வயசானவங்க நம்ம அந்த கொரோனா பள்ளியில் சொன்னாங்க என்னென்னு, மேக்சிமம் 50 வயசு மேலே இருக்கிறவங்க என்ன செய்யக்கூடாது, ஆராதனையில் சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா?
ஏங்க நான் நடந்ததை தாங்க சொல்கிறேன். கொரோனா பீரியடில் எல்லாரையும் வச்சு என்ன செய்ய முடியல, ஆராதிக்க முடியல இல்லையா? என்ன சொல்லி அரசாங்கம், சின்ன பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாது, அந்த கூட்டம் கூட்ட இடத்துல இருக்கக்கூடாது. ரெண்டாவது என்ன, வயசானவங்க எங்கே வரக்கூடாது. ஏன்னாக்கா அவனுக்கு பாதிப்பு என்ன வந்துடும், சீக்கிரமாக என்ன ஆகிடும், இன்ஃபெக்ஷன் ஆகிடும், சீக்கிரமாக பாதிப்பு வந்துடும், அவங்களை என்ன செய்யவே முடியாது, காப்பாற்றவே முடியாது அப்படின்னு சொல்லி அரசாங்கமே சொல்லிடுச்சு இல்லையா? அப்போ வயசானவங்களுக்கு பாதிப்பு சீக்கிரமாக வருது இல்லையா? ஆமாவா? யாரோ சொல்கிறாங்க வயசு பிள்ளைங்களுக்கே சீக்கிரமாக தான் வருது, என்ன பண்ண. சரி, அது இந்த லிஸ்ட்டில் சேர்த்துக்க வேண்டியதுதான். எந்த லிஸ்ட்டில், இந்த பார்ட்டி லிஸ்ட்டில் இதையும் சேர்த்துக்க வேண்டியதான். ஆள் தான் உருவத்தில் பிடிக்க தவிர உள்ளே இப்படி தான் இருக்குது. வெளியே எங்கே இருக்குது, உள்ள புறம் இப்படி தான் இருக்குது. எல்லாம் அப்படி ஆடி போய் தான் இருக்குது. என்ன செய்ய, அப்படி இருக்குது இல்லையா? ஆமாம், எனக்கு ஒரு மாதிரி உட்காருங்க. ஆமாம், நல்லா பேசுங்க இல்லையா? நீங்கள் எதனா பேசுகிறது எனக்கு எதனா வரும், இல்லைன்னா வராது. வரலான்னு விட மாட்டேன், அது வேறு விஷயம். அதனால் கொஞ்சம் பேசுகிறேன், கொஞ்சம் நம்ம சீக்கிரம் முடிச்சுக்கலாம். அப்படி சொல்லி என்ன பண்ணுறாரு, அப்படி சொல்லியிருக்கலாம். 75 வயசு, இதுக்கு மேலே எங்கே போயின்னா என்ன பண்ண பாரு, எங்கே என்ன ஊருன்னு தெரியாது, அங்கே தண்ணி எப்படி இருக்குன்னு தெரியாது. அப்படி இப்போ வரும்போதெல்லாம் போகிற என்ன பண்ணிடுறாங்கன்னா, வீட்டில் வரும்போதே ஒரு வாட்டைகளோட தான் வராங்க. எதுக்கு, அந்த தண்ணி குடித்தா சளி பிடிச்சிக்கும், இந்த தண்ணி குடித்தா சளி பிடிச்சிக்கும், அப்படி என்ன பண்ணுறாங்க. அப்படி நிறைய பேர் அப்படி வாட்டர் கொண்டு தான் வந்து அங்கே தண்ணி இட்டு அதே தண்ணி குடிச்சா அதே தண்ணி கொண்டு போகிறாங்க. இப்போ ஆபரகாம் தண்ணி எட்டு எத்தனை காலம் தண்ணி எட்டுன்னு போகிறது, எத்தனை காலத்து மேலே தண்ணி வச்சு எட்டுன்னு போகிறது, ஏன்னா எவ்வளோ நாள் ஆகுன்னு தெரியாது, எத்தனை வருஷம் ஆகுன்னு தெரியாது. அப்படி புறப்பட்டு வந்துனே இருக்கிறார். எந்த போகிற ஊர் என்னன்னு தெரியாது, போகிற இடம்னு தெரியாது, வழியெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியாது இல்லையா? சாதாரண பாபிலோன்லேருந்து எருசலேம் வரத்துக்கு 3 மாதம், பாபிலோனிலேருந்து எருசலேம் வர்றதுக்கு 3 மாதம். எஸ்ரா ஜோமனார் வந்து, ஐயா எங்களை பத்திரமா கொண்டு வந்து சேர்த்துட்டீங்களே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா அப்படின்னு ஒரு நன்றி ஜெபத்தை பண்ணுறாரு. யாரு, எஸ்ரா இல்லையா? ஒருத்தர் எருசலேம்லேருந்து எரிகோ போய் சேர முடியல. ஒருத்தர் எருசலேம்லேருந்து எங்கே போய் சேர முடியல, எரிகோவுக்கு சேர முடியல. போகிற வழியே உயிர் போகிற மாதிரி ஆகி போயிட்டான் இல்லையா? இதெல்லாம் ஏன்னா சொல்ல வரேன்னா, இப்போ ஆபரகம் இதெல்லாம் யோசிக்க கூடாதா? போகிற வழி எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். 65 வயசில் போனாலே சாரால் எப்படி தெரியுறான், அழகாக தெரிறான்றான் இல்லையா? 65 வயசு விட்டு 90 வயசில் போனாலும் எப்படி தெரியுது, அழகாக இருக்கிறான்னு தெரியுது. என்னையா கொடிமை இருக்கா அப்படின்னு பாலி. அப்போ இவளை கூட்டின்னு எங்கே நம்ம போகிறது? எப்பவுமே அந்த வயசு பிள்ளைங்களா இல்லை பொம்பளைங்களா கூட கூட்டின்னு போனால் ரொம்ப சிரமம் தான் இல்லையா? இப்போ ஆம்பளையா தனியாக போனால் அவன் பாட்டு போவான், உட்காருவான், சிடுவான், சாப்பிடுவான், தொண்டுவான், வந்துட்டு சேர்ந்து வந்துடுவான் இல்லையா? உங்களை கூட்டின்னு போனால் எப்படி இருக்கும், பார்க்கணும், நின்று யாராவது பக்கம் இருக்கிறாங்களா எப்படி சுற்றி பார்க்கணும், யாரோட சரிங்க நெல் அப்படின்னு சொல்லணும் இல்லையா? சாப்பாடு போனாலும் 2 சேர் இருக்கா அப்படின்னு பார்க்கணும், ஹோட்டலுக்கு போனாலும் அப்படி பார்க்கணும், டீ கடைக்கு போனாலும் அப்படி பார்க்கணும். அப்போ உங்களை கூட கூட்டமே எப்படி தான் இருக்கும், வேலை ஜாஸ்தி. வேலை நான் வழக்கமாக எங்கள் வீட்டுக்கார சொல்லுவேன், திருட போகிறோமோ போனே மடியில் கட்டி போவானா அப்படின்னு சொல்லுவேன். அதனால் அப்படி கூட்டமாக அதுக்கு கத்திட்டு போகிறது எதுக்கு, போகிறது திருடுறதுக்கு, போகிறது பூனையை மடியில் கட்டுமானா எப்படி இருக்கும், நல்லா இருக்கு தானே? அது எப்பவுமே என்ன பண்ணினே இருக்கும், அது மீன் கத்தினே இருக்கும். மீன் கதை என்ன ஆகும், வீட்டுக்காரன் முடிச்சுக்குமா இல்லையா, திருட முடியுமா? அது மாதிரி போகிறமா உங்களை கூட்டு என்ன பண்ணுது அப்படி சொல்லுவேன். அப்படி என்ன செய்யறது, அப்படி போகும். இப்போ யாரை கூட்டின்னு போகிறாரு, சரியா? சன் அழகான்னு எனக்கு தெரியாது, அவன் சொல்கிறான் அழகான்னு பண்ணி பார்வான்னு சொல்லிட்டான். அப்படி கூட்டின்னு போகிறான். எப்படி கூட்டி போயிருப்பாரு, இவளை கூட கூட்டிக்கின்னு நான் போகிற வழி எப்படி இருக்குமோ தோர்த்தான். எருசலேமுக்கு போனால் எரிகோவை போய் சேரலை, எரிகோவுக்கு போய் சேரலை. இங்கே போனால் அங்கே போய் என்ன செய்ய முடியல, சேர முடிய மாட்டிருக்குது. 3 மாதத்தில் எசவதை உழுந்து ஜோம் பண்ணுறார். ஐயா எங்களை பத்திரமா கொண்டு வந்து சேர்த்துட்டீங்க, எந்த பாதிப்பும் வரல, எந்த தீங்கையும் வரல, ஆண்டவரே பக்கம் சோத்திர கூட நடத்திட்டார். யாரு, எஸ்ரா இல்லையா? எஸ்ரா என்ன கூட நடத்திட்டாரு 3 மாதம். எத்தனை மாதம், இவளுக்கு ஏற்கனவே போய் வந்த வழியில் வந்தவனுக்கே 3 மாதத்தில் இப்படி சோத்திர கூட நடத்தினா இவர் பார்க்காத வழியில் போகிறாரு. யாரு, ஆபிரகாம். என்ன சொல்லியிருக்கணும், ஐயா இந்த வழியும் பார்க்கல, பார்க்கல, அந்த ஊர் எப்படின்னு தெரியாது, போகிற வழியை காடாக இருந்தால் நாங்கள் என்ன செய்ய, யாராவது வந்து ஏமாற்றி அடித்து போட்டு இதெல்லாம் ஓட்டி போயிட்டா என்ன பண்ண, இப்படியெல்லாம் இருக்குது. அதனால் வயசு வேறு ஆகிப்போச்சு, எங்களை சண்டை போடவும் முடியாது, இப்படி இருக்குது. இந்த 75 வயசு கிழமை நான் போய் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி என்ன சொல்லியிருக்கலாம், ஆண்டவர் சொன்னதை வயதை காரணம் காட்டி, சூழ்நிலையை காரணம் காட்டி என்ன பண்ணியிருக்க முடியும், போகாமல் செய்யாமல் தவிர்த்திருக்க முடியும். ஆனால் ஆபிரகாம் சொல்லுவாரு, நான் ஒரு ஆபிரகாமின் சந்ததி, என்னால் என்ன செய்ய முடியாது, சாக்கு போக்கு சொல்லவே முடியாது, காரணங்களை சொல்லவே முடியாது, கரெக்டாக சொல்லிட்டாரு, நான் செஞ்சு தான் தீருவேன் அப்படின்னு. எத்தனை வயசு சொல்லிட்டாரு, 75 வயசில் சொல்லிட்டார். எத்தனை வயசில், சரி. இப்போ 138 வயசில் என்னையா சொல்கிறீங்க அப்படின்னு ஆதிகாரம் 22 கேட்டீங்கன்னா
ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் வயசு 138ன்னு அநேகர் சொல்றாங்க. யார் சொல்றாங்க? அநேகர் சொல்றாங்க. ஏன்னாக்க இந்த மோரியா விட்டு இறங்கின உடனே ஈசாக்கு என்ன செய்ய பார்க்குது? கல்யாணம் கட்டுறதுக்கு ரெடி ஆகுது. 23ஆம் அதிகாரத்தில் சாராள் என்ன செய்யறாங்க? மரிக்கிறாங்க. சாராள் மரிக்கும் போது அவருடைய வயதை கணக்கு பண்ணீங்கன்னா ஆபிரகாமுக்கு வயது கிட்டத்தட்ட 138 என்று அநேகர் தீர்மானிக்கிறாங்க. வேதத்தில் அதுக்கு ஆதாரம் இல்லை, ஆனால் சரித்திரங்கள் சொல்றாங்க. ஆமே ஆமே. இப்போ ஆபிரகாம் வயசு எவ்வளவு? 138. இந்த 138 வயசு ஆண்டவர் சொல்றார். என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நீ எழுந்து எங்க போ? மோரியா தேசத்துக்கு போகணும்னு சொன்னா. எவ்வளவு நாள்? 3 நாள் போகணும். எவ்வளவு நாள் போகணும்? 3 நாள் போகணும். போற வழியில மழை இருக்கலாமா? மழை இருக்கலாமா? இருக்கும். சில பேர் கேட்போம், தம்பி ஏன் ஜெபத்துக்கு வரல? அது மழை வர்ற மாதிரி இருந்துச்சு, அதனால எனக்கு வரல. ஜெபத்துக்கு வரல இல்லையா? பனி, நிறைய பனி பெஞ்சிச்சு, அதனால எங்க வரல? ஜெபத்துக்கு வரல. எங்கிருந்து எவ்வளவு தூரம்? நீங்க இருக்கிற இடத்துல இருந்து சர்ச் எவ்வளவு தூரம் இருக்கும்? நீங்க இருக்கிற இடத்துல இருந்து சர்ச் எவ்வளவு தூரம் இருக்கும்? அதிகமான தூரம் எங்கன்னு சொன்னா பீமானந்திலிருந்து வர்றவங்களுக்கு கொஞ்சம் தூரம் இல்லையா? இந்த பக்கம் ராமாபுரம் கட்டுமணம் வர கொஞ்சம் தூரம் இல்லையா? ஆமாவா? ஆனா தூரம் ஏன் சொல்றேன்னா, பேர் தான் தூரமே தவிர, ஆனா பனியில நனையாம மழையில நனையாம வரக்கூடிய எல்லா வசதியும் இருக்குதா? நீங்க பனிலையும் நனையாம மழையிலையும் நனையாம வெயிலும் உங்க மேல அடிக்காம சர்ச்சுக்கு வந்து போறதுக்கு எல்லா விதமான வசதியும் இருக்குதா? இப்படியா இருக்கா? அதே அப்படி இருக்கு அப்படின்றீங்க. இருக்குன்னு கொஞ்சம் உறக்க தான் சொல்லுங்களேன். இருக்குது எப்படி சொல்லு? இருக்குன்னு கொஞ்சம் உறக்க சொல்லு. ஆமே, அப்படி இருக்குது இல்லையா? ஆனா ஆபிரகாம் 3 நாள் போறார். வயசு எவ்வளவு? 138. இவர் சொல்றார், நீ எழுந்து 3 நாள் போப்பா. 3 நாள் திடீர்னு மழை வந்துட்டா என்ன செய்ய அப்படின்னு இல்லையா? போன மீட்டிங்கை கேன்சல் பண்றோம். அவங்க ஒரு மீட்டிங் தான் கேன்சல் பண்ணாங்க இல்லையா? நம்ம எத்தனை மீட்டிங்கை கேன்சல் பண்றோம்? ஒவ்வொரு நாளும் மீட்டிங் தானே இல்லையா? நமக்கு ஒவ்வொரு நாளும் மீட்டிங் தானே. ஒவ்வொரு நாளும் அதிகாலை ஜெபம் இல்லையா? அதிகாலை மீட்டிங் இல்லையா? வெளியிருந்து வந்தாதான் மீட்டிங் இல்லையா? அது நாங்களே பேசுறது என்ன கிடையாது. இப்போ வெளியிருந்து யாராவது வந்து பேசாத என்னது? அது மீட்டிங். நாங்களே பேசினா அது மீட்டிங் கிடையாது. அப்படி தானே? அப்போ நாங்களே பேசாத கொண்டு அப்படி தினம் நமக்கு மீட்டிங் தானே. எத்தனை மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்கோம்? எத்தனை மீட்டிங்கை கேன்சல் பண்ணியிருக்கிறோம்? என்ன காரணம்? மழை வர்ற மாதிரி இருந்துச்சு, மழை பனி பெய்கிற மாதிரி இருந்துச்சு, பனி பெய்கிற மாதிரி இருந்துச்சு. அப்படி பார்த்தா குளிர்ற மாதிரி இருந்துச்சு. என்ன செய்கிற மாதிரி இருந்துச்சு? குளிர்ற மாதிரி இருந்துச்சு. அப்படி தலை வச்சேன், சூடாக இருந்துச்சு. மூக்கில் காற்று எப்படி வந்துச்சு? ஜில்லுன்னு தான் செத்து போயிட்டேன்னு அர்த்தம். ஜில்லுன்னு வந்தா ஆமா தானே சாமி? ஜூடா வந்தா தான் உயிரோடு இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? அப்ப ஜில்லுன்னு தான் என்ன அர்த்தம்? செத்து போய் அவனு தான் எப்படி அது வராது இல்லை? கை வச்சு எப்படி தெரியும்? அப்படி கை வச்சு பார்ப்பாங்கல்ல, அப்படியே ரொம்ப பிள்ளைங்க அப்படியே அசந்து தூங்குவாங்க இல்லையா? கொஞ்சம் நிறைய பால் கொடுத்துட்டு பிள்ளை எப்படி தூங்கும்? அப்படி அசந்து அப்படியே தூங்கினப்பான் இல்லையா? ஒரு டவுட் வந்து என்னது? அப்படி மெய்து வயிற்ற பார்ப்பாங்க, அப்படி மூச்சு ஏற்றி எனக்கு அப்படி பார்ப்பாங்க, ஒன்று பண்ணி பார்ப்பாங்க. காத்து வருது இல்லையா? அப்படி காத்து வச்சு பார்த்தா ஜில்லுன்னு என்ன அர்த்தம்? ஆளு செத்து போயிட்டு அர்த்தம். அப்படி கை வச்சு பார்த்தா மூக்கில் காத்து எப்படி வந்துச்சு? அப்படி சூடா வந்துச்சு. அதனால எங்க வர முடியல? ஜெபத்துக்கு வர முடியல. அப்படிலாம் சொல்றேன் இல்லையா? இந்த காரணமெல்லாம் யார் சொல்லுவாங்கன்னா, ஆபிரகாமின் சந்ததியை இல்லாதவங்க தான் சொல்லுவாங்க. அவன் தான் 3 கருத்தை சொல்ல போறேன். ஆமே, அவன் தான் 3 கருத்தை. நேரம் இருக்குமான்னு தெரியல, ஆனால் சொல்லிடுவேன் சரியா? வேகமாக சொல்கிறேன், முடிஞ்சளவு புரிஞ்சுக்கோங்க. அப்போ ஆபிரகாமின் சந்ததியை 75 சொன்னாலும் என்ன சொல்ல முடிய மாட்டேங்குது? காரணம் சொல்லவே கிடையாது இல்லையா? கதை சொல்லிட்டார், போகிறோம்பா, அது என்ன வேணா இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னு போயிட்டே இருக்கிறா. சரிங்க, அப்போ தான் 75 வயசு. இப்போ என்ன ஆகி போச்சு? 138 வயசு ஆகி போச்சு. சாகிற மாதிரி ஆகிட்டீங்க. இப்போ போனால் பனி அடிச்சா என்ன வந்துடும்? சளி பிடிச்சிக்கும். வெயில் அடிச்சா என்ன வந்துடும்? உடம்போட பாடி ஹீட் ஆகிடும். என்ன ஆகிடும்? வெயில் படம் என்ன ஆகுது? பாடி ஹீட் ஆகுது இல்லையா? அப்போ எங்கே தான் போகிறது? பனியில் போனால் சளி பிடிக்குது, வெயிலில் போனால் ஹீட் ஆகுது. அப்போ எப்போ தான் நீ வெளியே போகிறது? பனியில் போனால் சளி பிடிச்சிக்குது, சரி போகாத. வெயிலில் போனால் பாடி ஹீட் ஆகிடுது, சூடாகிடுது. அப்போ எப்போ தான் பனி வெளியில் போகிறது? சரி, இது சர்ச்சைக்கு வர்றது மட்டும் தான் சூடாகிறதும் சளி பிடிக்கிறதும் சர்ச்சைக்கு மட்டும் தானே? வேறு எல்லா இடத்துக்குமே வா இல்லை. இந்த பாடி சூடாகிறதும் இந்த சளி பிடிக்கிறதும் மழை வர மாதிரி இருக்கிறதும் இருட்டுற மாதிரி இருக்கிறதும் இதெல்லாம் சர்ச்சைக்கு மட்டும் தானே? வேற எல்லா இடத்துக்குமே அப்படி தானே? இல்லை, எனக்கு காது கேட்கல. நிறைய பேர் அமைதியாக இருக்கிறீங்களே, என்ன எனக்கு நீங்கள் அமைதியாக இருந்தால் என்ன எப்படி எடுத்துக்கிறது?
ஆமான்னு எடுத்துக்கிறது எப்படியோ ஒன்று எடுத்துக்கோங்க, எப்படியோ ஒன்று. நான் கெட்ட விதமாக தான் எடுத்துக்குவேன், பரவாயில்லையா? எடுத்துக்கோங்க, எங்களுக்கு என்ன பேர் இருக்குது, நீங்கள் தானே எடுத்துக்கிறீங்க, எங்களுக்கு என்ன பேர் இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லையா அப்படின்னு சொல்ல முடியும். அப்போ தேவ ஜனங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், ஆபிரகாமின் சந்ததி இருந்தா 75 சொன்னாலும் போவார். இதுக்கு முன்னாடி ஊர் அப்போ வயசு சொல்லலை. எங்க ஊர் என்ற தேசத்தை புறப்படும் போது, கல்தேர் தேசம் புறப்படும் போது என்ன செய்யலை, அப்போஸ் 7ஆம் அதிகாரத்தை வயசை சொல்லலை இல்லையா. ஆனால் 6ஆம் பிறப்போது 75 வயசு இல்லையா. ஒருவேளை ஒரு 10 வருஷம் கூட்டி குறைச்சிக்குவோமே, என்னது ஒரு 20 வருஷம் குறைச்சிக்கலாமே. 55 வயசுல சொன்னாலும் ஆபிரகாம் போவார், 75 வயசுல சொன்னாலும் ஆபிரகாம் போவார், 137 சொன்னாலும் ஆபிரகாம் போவார். ஏன்னா அவருக்கு வயசோ சூழ்நிலையோ நேரமோ காலமோ மழையோ பனியோ வெயிலோ குளிரோ அவருக்கு என்னவே கிடையாது, தடையே கிடையாது. கர்த்தர் சொல்லிட்டா நான் போயிட்டே இருப்பேன். இதுதான் யாரு, ஆபிரகாமின் சந்ததி, ஆபிரகாமின் சந்ததி. சரி, ஆபிரகாமின் சந்ததி இல்லாதவன் தான் என்ன சொல்லுவான்னா காரணத்தை சொல்லுவான், சாக்கு போக்க சொல்லுவான். அதே ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அதோ அது முடிக்கிற வசனம் படிக்கிறியா? அதற்கு லோத்து, அப்படி அல்ல ஆண்டவனே, உமது கண்களில் உமது அடியனுக்கு கிருபை கிடைத்தது, என் பிராணனை காக்க தேவரே எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினே, மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது என்றார். மலைக்கு ஓடி போக என்னால முடியாது அப்படின்ட்டார் இல்லையா. சரி, இப்ப லோத்துக்கு என்ன வயசு இருக்குன்னு நீங்க கெஸ் பண்றீங்க? ஆபிரகாம் புறப்படும் போது ஆபிரகாம் 75 வயது இல்லையா. ஆபிரகாம் 75 வயசா இருக்கிற ஆபிரகாம எங்க அனுப்புறதுன்னு தெரியாது, எங்க போறாருன்னு, இவர் இருக்கிற இடத்துக்கும் போய் சேர இடத்துக்கு எவ்வளவு தூரம்னு தெரியாது, வழி எப்படி இருக்குன்னு தெரியாது, சூழ்நிலை எப்படி இருக்குன்னு தெரியாது, அந்த வழியில கல்ச்சர் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஏன்னா எரிகோ, எருசலேமில் இருந்து எரிகோவுக்குள்ளவர், எரிகோ எங்க வரல, எரிகோவுக்குள்ள என்ன செய்ய முடியல, கிட்டத்தட்ட 2600 ஸ்கொயர் ஃபீட். எது அந்த எருசலேமுடைய மலை கிட்டத்தட்ட 2600 ஸ்கொயர் ஃபீட் எருசலேமுடைய மலை தோராயமா. அப்படி இருக்கும்போது இந்த 2600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து மலை இறங்குறதுக்குள்ள ஒருத்தர் எங்க போயிட்டு என்ன ஆயிடுச்சு, குற்றுயிராக விட்டு போயிட்டான். 3 மாதம் பாபிலோன் வந்து எருசலேமை போகிறதுக்கு எஸ்ரா வராரு, ஒரு பெரிய கூட்டத்தோடு வராங்க, ஒரு பெரிய கூட்டத்தோடு வராங்க. 3 மாதம் வந்து ஜோமடா, ஐயோ எங்களை பத்திரமா கூட சேர்த்துட்டீங்க, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திர பலியில் ஏறெடுக்கிறேன், ஒரு உபவாச ஜெபத்தை ஏறெடுக்கிறேன், ஒரு ஸ்தோத்திர கூட்டத்தை ஏறெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணுறாரு. எஸ்ரா திரள் கூட்டமாக வரும்போது இல்லையா. இப்படி கணக்கு பண்ணால் ஆபிரகாம் போகிறாரு, கூட லோத்து போகிறாரு, ஆடு மாடெல்லாம் போகுது. ஆனால் வேலைக்காரன் போனாங்க நமக்கு தெரியாது. ஆக 2 குடும்பம் தான் போகுது, ஏகப்பட்ட ஆடு மாடோட போகுது, ஏகப்பட்ட ஆடு மாடோட போகுது. வெளியில் போகிறீங்க, அப்படி கழுத்தில் காதில் மூக்கில் எல்லாம் போட்டுன்னு போவீங்களா? இல்லை போவீங்க தானே, நாங்கள் அப்படி முழிக்கிறீங்க. கல்யாணத்துக்கு மேலே போட்டுன்னு போவீங்களா, போக மாட்டீங்களா? போட்டுன்னு போவீங்க தானே. அப்படி பார்க்குறோம், நகை வீட்டில் சொல்கிறாங்க நகை எல்லாம் போட்டுன்னு போகிற, பத்திரமா போய் பத்திரமா வாங்குறாங்க. ஏன் நகையெல்லாம் போட்டுன்னு போகிறீங்களா? நான் ஒன்றும் கேட்க மாட்டேன், சொல்லுங்க. நான் எப்பங்க நமக்கு அது என்னத்துக்கு, நமக்கு தேவையில்லை இல்லையா. எனக்கு தேவையில்லை, உனக்கு தேவைன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் பண்ணிக்காது, உங்கள் பாட்டு நீங்களாச்சும் கத்துறாச்சு. ஆனால் போட உன் வீட்டில் என்ன சொல்கிறாங்க, நகை நட்டெல்லாம் போட்டுன்னு போகிற, எப்படி வா, பத்திரமா போயிட்டு பத்திரமாப்பா, பக்கம் யார் நிற்கிறாங்க என்ன பண்ணு, நீ பாரு, அக்கம் பக்கம் யாராலும் நிற்கிறாங்க என்ன பண்ணு, நீ பத்திரமா பாரு, அதுக்கப்புறம் என்ன பண்ணு, டீ குடிக்க போனாலும் சாப்பிட போனாலும் பத்திரமா வா அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் உடனே அங்கே எடுத்து போடுற முக்காடு தான் இல்லையா. எதால மறைச்சு, இந்த கடத்தில் காதுக்கதெல்லாம் மறைச்சு அங்கே போடுற முக்காடு தான் இல்லையா. சர்ச்சில் முக்காடு போடுறீங்களா, எங்கே முக்காடு போடுறீங்க? கழுத்துலையும் காதுலையும் மூக்குலையும் நகை போட்டால் எது வந்துடுது, அது வெறும் ஆம்பளைகளுக்கு என்ன வந்துடுது. நான் பேச லாங்குவேஜ் புரியுது தானே. நீங்கள் ரோட்டில் போகிறீங்க, வெறும் ஆம்பளைங்களாம் நிற்கிறாங்க, ஒரு 20 பேர் நிற்கிறாங்க இல்லையா. நீங்கள் தனியாக அப்படி நடந்து போய் நிற்கிறீங்க, அப்படி கழுத்தில் அப்படி மின்னுது, அது என்னென்ன மின்னுது, அது வேண்டாம், ஆக மொத்தம் மின்னுது. ஆக மொத்தம் நம்ம ஊரில் அட்வான்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கான் இல்லையா, 100 ரூபாய்க்கு 2ன்றான், 100 ரூபாய்க்கு 2ன்றான் இல்லையா. அது கூட இருக்கட்டும், ஏதோ ஒன்று இருக்கட்டும். ஆக மொத்தம் என்ன செய்யுது, கழுத்தில் மின்னுது. அப்படி மின்னவன் என்ன செய்யறீங்க, அப்படி அப்போ தான் அந்த முந்தானி அப்படி போடுறீங்க. ஏன் போடுறீங்க, பார்த்தா அவனுக்கு இது கவரிங் அவனுக்கு தெரியுமா
தெரியாது இல்லையா. வந்து ஒரே ஒரு அடிச்சு என்ன போயிடுச்சு, ஆத்மா என் பரலோகமே என் சொந்தமே. அடுத்து என்ன செய்யணும், பெட்டி ரெடி பண்ணி பாட்டு பண்ணி தான் போயிடும். எனக்கு பம்பு அப்படின்னு தூக்கி முக்காடை போட்டுறீங்க இல்லையா. அங்கே போடுற முக்காடை சர்ச்சில் படம் எப்படி இருக்கும் இல்லை, அங்கே போடுற முக்காடை சர்ச்சில் படம் எப்படி இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா. ஆனால் அங்கே தான் அப்போ கத்தர் பார்க்குறார், என்ன செய்ய, மொத்த ஆம்பளைங்களாவே நிறுத்துங்க, மொத்த ஆம்பளைங்களாவே அதை 4 பேர் குடிச்சிட்டு அப்படியே தள்ளனா சுத்தமாக முக்காடு வந்துடுது. மூஞ்சி சேர்த்து என்ன பண்ணிடுறாங்க, முகத்தையும் சேர்த்து முக்காடு போட்டு கடந்து போயிடுறாங்க இல்லையா. அப்போ கத்தர் பார்க்குறார், சரி இங்கே தான் முக்காடு போட மாட்டேங்குது, எங்கே போடு, அங்கே போடு, வேற என்ன செய்ய அப்படின்னு அனுப்பி விட்டுருவா. அப்போ எனக்கு என்ன புரியுது, அப்படி போகும்போது லோத்து சொல்கிறார், எங்கே போகிறான்னு தெரியாது, என்ன கல்ச்சர்ன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனால் லோத்து சொல்லும் போது சொல்கிறாரு, இதோன்னு கூட சொல்லல, மலைக்கு ஓடிப்போன்னு சொல்லிட்டார். மலைக்கு ஓடி போன்னு சொல்றார் இல்லையா. மலைக்கு ஓடி போக என்னால தலைவர் என்ன சொல்லிட்டாரு, முடியாதுன்ற. அடுத்த வசனம் இப்போ, அதோ அப்படின்றார். என்னப்பா அதோ அந்த ஊர் இருக்கேன்றார் இல்லையா. ஆண்டவர் சொல்லும் போது மலைன்னு சொல்லிட்டார் இல்லையா. அது அதோன்னு சொல்லலை, இதோன்னு சொல்லலை இல்லையா. ஒரு மீடியமான தூரம் எது, மலை இல்லையா. இப்ப தலைவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, சரி இதோன்னு எதை சொல்லுவீங்க, அதோன்னு எதை சொல்லுவீங்க, பக்கமா இருந்தா இதோ, தூரமா இருந்தா. அப்ப லோத்து இப்ப சொல்றது இதோ இல்ல அதோ அப்படின்னு அர்த்தம், கொஞ்சம் தூரமா தான் இருக்குது, கொஞ்சம் தூரமா தான் இருக்குது. அப்ப இங்க போக முடியுது, எங்க போக, தூரமா இருக்கிற இடத்துக்கு போறதுக்கு முடியுது தலைவரான இல்லையா. ஆனா எங்க போக முடியல, பக்கத்தில் இருக்கிற இடத்துக்கு போக முடியல இல்லையா. பக்கத்தை கைப்பிடிச்சு கேளுங்க, உங்களை பற்றி தான் சொல்றாங்க. யாரை பற்றி தான் சொல்றாங்க, உங்களை பற்றி தான் சொல்றாங்க. தூரமாக்குது இல்லையா, தூரமாக்குது. எங்கெல்லாம் தூரமாக்குது, எங்கெல்லாம் தூரமாக்குற இடத்துக்கு போறீங்க, சரி ஸ்கூல் தூரமாக்குது இல்லையா. ஸ்கூல் எவ்வளவு இருக்குது, ஸ்கூல் தூரமா இருக்குது இல்லையா. இங்கிருந்து ஊத்தங்கரில் இருக்குது ஸ்கூல், ஆமாவா ஆமாவா. இங்கிருந்து திருவண்ணாமலையில் இருக்குது ஸ்கூல், ஆமாவா. அங்க போ, அது தூரமா பக்கமா, சர்ச்சை எவ்வளவு தூரம் இருக்குது இல்லைங்க. திருவண்ணாமலை விட சர்ச்சை தூரமா பக்கமா, ஊத்தங்கரை விட சர்ச்சை பக்கமா தூரமா, பக்கம் தான் இல்லையா. ஊத்தங்கரை தாண்டியும் போகுது இல்லையா, ஊத்தங்கரை மட்டும் இல்லை, ஊத்தங்கரை தாண்டியும் போகுது, ஆமாவா. இதெல்லாம் எங்க இருக்குது, இதெல்லாம் நமக்கு என்னவா இருக்குது, பக்கமா இருக்குது இல்லையா. ஆனா சர்ச்சை எப்படி இருக்குது, தூரமா இருக்குது. அதான் லோத்து சொல்றார், என்ன சொல்றா, நீங்க சொன்ன இடத்துக்கு போக என்னால முடியாது. ஏன் முடியாது, அது ரொம்ப தூரமா இருக்கு. சரிப்பா, சோபார் எங்க இருக்கு, நான் லோத்த கேட்கிறேன், உங்களை கேட்கல. தூரம் நான் சொல்றேன், மழை வந்துட்டு, மலைன்னா சபை இல்லையா, மலைன்னா கிறிஸ்து இயேசு இருக்கு, சபை இருக்கு. அப்ப சபை எவ்வளவு தூரம் இருக்குதா, தூரம். நான் போறதுக்குள்ள என்ன வந்துடும், இந்த நெருப்பு கீழே வந்துடும், நெருப்பு போட்டுருக்கேன், நான் செத்து போயிடுவேன், ஆனால் போக மாட்டேன். அதோ அப்படின்றார். என்னவா அதோட என்ன அர்த்தம், அதுதான் தூரமா இருக்குது. ஆக மொத்தம் என்ன, நீங்க சொல்றத செய்யறதுக்கு என்னால முடியாது. என்ன முடியாது, எனக்கு வயசாகி போச்சு, எனக்கு வயசு ஆகி போச்சு. இப்ப ஆபிரகாமுக்கு சொன்ன வயசை விட லோத்துக்கு வயசு குறைவா, லோத்துக்கு வயசு அதிகமா? ஆபிரகாமை விட லோத்துக்கு வயசு, ஏன்னா இவர் பையன் தானே இல்லையா. இப்ப அண்ணன் பையனா இவர் பையனா, ரெண்டு ஒண்ணு தானே இல்லையா. இன்னும் சொல்ல போனா இவர் பையன் வயசு தான் யாருக்கு, லோத்துக்கு இல்லையா. அப்ப ஆபிரகாம் வயசு அதிகம். வயசு அதிகமா இருக்கிற ஆபிரகாமால ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு எந்த ஒரு சாக்கு போக்கு சொல்லாம போக முடியுது. ஆனா வயசு குறைவா இருக்கிற லோத்துவால பக்கமா இருக்கிறதுக்கு சொன்னாலும் என்ன செய்ய முடிய மாட்டேங்குது, என்னால போக முடியாது, எனக்கு வயசாகி போச்சு, எனக்கு அது கூட தீங்கு வந்துடும், எனக்கு பிரச்சனை வந்துடும், எனக்கு ஜுரம் வந்துடும், எனக்கு வீசிங் வந்துடும், எனக்கு பனியில் நனைஞ்சு ஆகாது, வெயில் நனைஞ்சு ஆகாதுன்னு யார் சொல்றாரு, நான் உங்களை சொல்ல, லோத்தா சொல்றேன். என்ன சொல்றா, அது பனியில் போனால் சளி பிடிச்சிக்கும், வெயிலில் போனால் உடம்பெல்லாம் சூடு ஆகிடும், அதனால் எங்கே போக முடியாது, பனிலையும் போக முடியாது, வெயிலையும் போக முடியாது. ஆனால் அதோ இது, அதோ என்ன இருக்குது, சோபார் இருக்கு பாரு, அங்க என்ன செஞ்சிடறேன். அப்ப சோபாருக்கு போனா சளி பிடிக்காதா, இல்லப்பா சோபாருக்கு போனா சளி பிடிக்குமா பிடிக்காதா, சோபாருக்கு போனா பாடி ஹீட் ஆகாம ஆகாதா, சோபாருக்கு போனா உடம்பு சரியில்லை போகாதா, போகும் தானே. அப்ப சோபாருக்கு போனாலும் மலைக்கு போனா ஒரே பனி தானே, இல்ல சோபாருக்கு போனா வேற பனி, மலைக்கு போனா வேற பனியா,
எல்லாம் ஒரு தானே, ஒரே கிளைமேட் தானே. ஆனால் என்ன செய்ய முடியுது? சோவார் தூரமாக்கிற சோவாருக்கு என்னால் போக முடியும், ஆனால் பக்கத்தில் இருக்கிற மலைக்கு என்னால் என்ன செய்ய முடியாது, என்னால் போக முடியாது. அப்போ ஆபிரகாமுடைய சந்ததி இல்லைன்னா, பக்கமாக இருந்தால் கூட, எல்லாமே சாதகமாக இருந்தால் கூட, எல்லாமே சரியாக இருந்தால் கூட, எல்லாமே செய்யனால முடியறதா இருந்தால் கூட என்னால் என்ன செய்ய முடியாதுன்னா போக முடியாது. அதுக்கு காரணம் சொல்லுவாங்க. அப்ப காரணம் சொல்றது எந்த சந்ததி? காரணங்களை காட்டி செய்ய வேண்டியதை செய்யாம விடுகிறது எந்த சந்ததி? காரணம் காட்டி செய்ய வேண்டியதை செய்யாம போறது எந்த சந்ததி? ஆபிரகாமின் சந்ததியா? இல்ல. ஆனா ஆபிரகாமின் சந்ததியா இருந்தா 50ல சொன்னாலும் செய்யும், 70ல சொன்னாலும் செய்யும், 170ல சொன்னாலும் செய்யும். நான் சொல்ல சாக போற கிழமனா இருக்கும்போது அப்படி தள்ளாடின்னு அடுத்த நிமிஷம் உயிர் போகுது அப்படின்னா கூட ஆபிரகாமால என்ன ஆண்டவர் சொன்னாலும் அதை அப்படியே செய்ய முடியும். அப்ப காரணங்களை சொல்றமா யார் கிடையாது? ஆபிரகாமின் சந்ததி கிடையாது. பக்கத்தை கைப்பிடிச்சுக்கலுங்க. எதுக்காவது நீங்க காரணம் சொல்றீங்களா? அவன் சொல்றாங்க, எல்லாத்துக்குமே தான் சொல்றேன், நீங்க கேளுங்க, அப்படி கேட்காதீங்க. என்னன்னு? எதுக்காவது எல்லாம் நீங்க செய்யறீங்க, எதுக்காவது நீங்க காரணம் சொல்றீங்களா அப்படின்னு கேட்டா ஆமான்னு சொன்னா பக்க கையை விடாதீங்க, உடனே சொல்லுங்க, நீங்க ஆபிரகாமின் சந்ததி இருக்க வாய்ப்பே இல்லை. அப்ப ஆபிரகாமின் சந்ததி இருந்தா எந்த காரணமும் சொல்லாது. எந்த காரணமும், அதாவது செய்ய வேண்டியதை நான் சொல்றேன், செய்யக்கூடாதது கதை செய்ய சொல்ல மாட்டான். செய்யக்கூடாததை நம்ம ஆண்டவர் நம்மளால முடியாத ஒன்றை எப்பயுமே செய்ய சொல்ல மாட்டாருங்க. யாரு? நம்ம ஆண்டவர் நம்மளால முடியாத ஒன்றை, நமக்கு தெரியாத ஒன்றை, நம்மளால ஆகாத ஒன்றை எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையும் என்ன சொல்லவே மாட்டாரு, செய்ய சொல்லவே மாட்டா. இதான் நம்ம ஆராதிக்கிற ஆளுடைய நல்ல தெய்வம். ஆமே ஆமே. ஆனால் மாக சொல்றது, ஆபிரகாமின் சந்ததி இருந்தா எந்த வயசுல என்ன சொன்னாலும் செய்ய வைக்கும், என்ன சொன்னாலும் செய்ய வைக்கும். ஆனால் ஆபிரகாமின் சந்ததி இல்லைன்னா, நல்ல காரியமாக இருந்தால் கூட, உன்னால என்னால் முடியறதா இருந்தால் கூட, நான் சொல்றேன், நம்ம முயற்சி பண்ணால் என்ன செய்ய முடியும்? முடியும். அப்படி முயற்சி பண்ணி முடிகிறத கூட நம்மளால் என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது. ஏன் முடியலன்னா, பிரச்சனை அங்கே இல்லை, பிரச்சனை எந்த சந்ததி, பிரச்சனை எந்த சந்ததி. அப்ப ஆபிரகாமின் சந்ததினா ஆபிரகாமின் ரத்தம் யாருக்குள்ள இருக்கும்? நமக்குள்ள இருக்கும். இருக்குமா? அப்பாவுடைய ரத்தம் பிள்ளைக்குள்ள இருக்கும். இருக்குமா? இருக்குமா இல்லையா? நிறைய பேர் சொல்லுவோம் இல்லையா, அப்பன மாதிரியே பண்றான் பார், அப்பன மாதிரியே பண்ணுது பார், அப்பன மாதிரியே இருக்குது பார், அப்பன மாதிரியே பேசுது பார் அப்படின்னு சொல்லுவோமா? என்ன செய்ய சொல்றீங்க? அது உடம்புல இருக்கிறது யாருடைய ரத்தம்? அப்போ உள்ள ரத்தம் இருந்தா வெளியே ஆக்சிபஞ்சா நீங்க சொன்னீங்களா? உங்க அப்பா இப்படிதான் செய்வார், நீ இப்படி பண்றா அப்படி சொன்னீங்களா? இல்லையா? உங்க அம்மா இப்படி பண்ணுவாங்க, இப்படி நீ பண்ணுங்க அப்படி சொன்னீங்களா? இல்ல. ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணுது? உள்ள இருக்கிற ரத்தம் ஆட்டோமேட்டிக்கா செயல்பட வைக்குது. செயல்பட வைக்கதா இல்லையா? அப்ப வைக்கிறது எது? உள்ள இருக்கிற ரத்தம். உள்ள இருக்கிற, பக்கத்தை கைப்பிடி சொல்லுங்க, உங்களுக்குள்ள மட்டும் ஆபிரகாமின் ரத்தம் இருந்தா ஆபிரகாமை போல நீங்க செயல்பட்டுக்கிட்டே இருப்பீங்க. அப்ப ஏன் என்னால செயல்பட முடியல? ஆபிரகாமின் ரத்தம் இல்ல, அதனால செயல்படல. ஆமே. ஆபிரகாம் ரத்தம் எனக்குள்ள இல்ல, அதனால என்ன செய்ய முடியல? என்னால செயல்பட முடியாது. இதுவரைக்கும் முடியல மட்டும் இல்ல, இதுக்கு மேலேயும் முடியாது. அப்ப முடியணும்னா என்ன? உள்ள கொண்டு வந்துரு, ரத்தத்தை மாத்து. என்ன மாத்து? எங்க போய் மாத்துது? டயாலிசிஸ் தான் பண்ணணும். என்ன செய்ய? இங்க ஒரே ஒரு டயாலிசிஸ் என்னது? இதை உள்ள கொண்டு போயிடு, உள்ள இருக்கிறதெல்லாம் வெளியே போயிடும். உள்ள இருக்கிறதெல்லாம் இப்போ டயாலிசிஸ் பண்ண என்ன செய்யறாங்க? உள்ள இருக்கிற ரத்தத்தை பூரா வெளியே எடுக்கிறாங்க இல்லையா? எடுத்து என்ன செய்யறாங்க? புது ரத்தத்தை உள்ள ஏத்துறாங்க இல்லையா? இந்த புது ரத்தம் எது? நமக்கு வசனம் தான் புது ரத்தம். வசனம் தான். எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொன்னார், நரம்புகள் உருவாகட்டும், அப்படி கட உருவாச்சு இல்லையா? எலும்புகள் ஒன்னா சேரட்டும், அப்படி கட அப்படி ஒன்னா சேர்ந்துச்சா? அப்படி ஊதனார் ஆவியா, அப்படி ஊதனார் என்னோடுச்சு, அப்படி சேனையா எலும்பி நின்றுடுச்சு இல்லையா? சேனையா உபாவத்தை வாசிச்சுன்னா மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கு இல்லையா? மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கா? அப்போ எசேக்கியேல் அப்படி ஊதன உடனே எல்லா சேனையும் என்ன பண்ணிடுச்சு? உயிர் உள்ள வந்துருச்சு. அப்போ உயிர் எதுல இருக்குது? ரத்தத்தில் இருக்குது. அப்ப எசேக்கியேல் ஊதன அபிஷேகம் வந்த உடனே உள்ள என்ன போயிடுச்சு?
ரத்தம் போயிடுச்சு. அப்ப நமக்கு ரத்தம் எது? அபிஷேகம் தான் தேவனுடைய ரத்தம். அபிஷேகம். அப்ப அபிஷேகம் நமக்குள்ள வந்துடுச்சுன்னா என்ன வந்துடும்? ஆபிரகாம் ரத்தம் நமக்குள்ள வந்துடும். இயேசுவின் ரத்தம் நமக்குள்ள வந்துடும். திருப்பந்தில ஒழுங்கா பங்கு பெற்றா இயேசுவின் ரத்தம் நமக்குள்ள அப்பத்திரசம் எடுக்கிறதுனால வராது. இயேசு எடுத்தது உண்மையிலே இயேசுவின் ரத்தம், இயேசுடைய சரீரம்னா உள்ள என்ன மாறிட்டுக்கணும்? இயேசுவின் ரத்தமா மாறலாம். என்ன அர்த்தம்? நீ எடுத்த திருப்பந்தி சரியில்லைன்னு அர்த்தம். இப்ப நான் எடுத்த திருப்பந்தி சரின்னா என்ன ஆயிடணும்? இயேசுவின் ரத்தம் எனக்குள்ள உள்ள என்ன ரத்தம் போயிடுது? இயேசுவின் ரத்தம் தானே. ஆபரண ரத்தம் உள்ள ஆபரண ரத்தம் போயிடும் தானே. ஆனா உள்ள போயிடுச்சு. ஆனா திருப்பந்தி உள்ள போயிடுச்சு. என்ன செய்யல? செயல்படல. என்ன அர்த்தம்? நீ எடுத்த ரத்தம் அப்ப என்ன சொல்ல சரியா இல்ல. ஒண்ணு அது வாமிட் ஆயிடுக்கும். சில பேர் பார்த்து அந்த ரத்தம் ஃபுல்லா அப்படி வெளியே போயிட்டு பார்த்தீங்களா? ப்ளீடிங் ஆயிடும் பார்த்தீங்களா? அது ஆம்படியா தான் பொம்பளை தான் போகும் தானே. அப்ப ரத்தம் போச்சு என்ன செய்ய முடியாது? உள்ள ரத்தம் உள்ளவே இருக்காது. அப்ப ஒண்ணு என்ன இருக்கணும்? ஒன்று டைரியா இருக்கணும், இல்லை வாமிட் பண்ணியிருக்கணும், இல்லை ஒரிஜினல் ரத்தம் உள்ளே போகாமல் இருக்கணும். ஆமே. ஆனால் உள்ள ரத்தம் போயிடுச்சுன்னா இது வரைக்கும் உள்ள ரத்தம் போட எங்க எசேக்கியேல் பார்க்குறோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசி உரைக்கிறாரா? இது வரைக்கும் ரத்தம் என்ன செய்யல? ஆவி அப்படியே ஊதனாரா தோளினால் மூடணுமே, பரிசுத்தமாகணுமே. அப்படி பாட நேரம் இல்லை, அப்படி பாடுறோம் இல்லையா? அப்ப சொல்ல என்ன ஆகிட்டே இருக்குது? எலும்பு சேரனா சேர்ந்துருது, நரம்பு உருவாகுனா உருவாது, தோல் மூடுட்டுன்னா மூடுது. ஆனா ரத்தத்தை மட்டும் சொல்லி முடியல. ரத்தம் வரட்டுன்னு சொல்லல. என்ன செய்யறா? ஆவிய ஊதனாரு என்ன உண்டாயிடுச்சு? அப்படி சேனையா எழும்பி நின்றுடுச்சு. அப்ப ரத்தம் எதில் இருக்குது? ஆவியில இருக்குது, அபிஷேகத்துல இருக்குது. உண்மையிலே நீ பெற்ற அபிஷேகம் சரின்னா ஆபிரகாமை போல செயல்பட வைக்கணும். உண்மையிலே நான் பெற்ற நான் கையை தட்டி பெற்ற நான் பேசுற அந்நிய பாஷை உண்மைன்னா என்னை எப்படி செயல்பட வைக்கும்? ஆபிரகாமை போல செயல்பட வைக்கும். ஆபிரகாம் என்ன செய்யல? சாக்கு போக்கு சொல்லல, காரணங்களை சொல்லல. அப்ப நான் காரணம் சொன்ன என்ன அர்த்தம்? இன்னும் உள்ள ரத்தம் போலன்னு அர்த்தம். இன்னும் ரத்தம் இல்ல, போன ரத்தம் என்ன ஆயிடுச்சு? ப்ளீடிங் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். என்ன ஆயிடுச்சு? ரத்தமெல்லாம் வெளியே போயிடுச்சுன்னு அர்த்தம். இல்லை என்ன ஆயிடுச்சு? உடனே ரிட்டர்ன் வந்துருச்சுன்னு அர்த்தம். உடனே இந்த குளுக்கோஸ் போட்ட என்ன ஆகும்? உள்ள ரத்தம் அப்படி வரும் பார்த்தீங்களா? வருமா? குளுக்கோஸ் போட்டிங்கன்னா ரத்தம் உள்ள ரத்தம் வெளியே வருமா? சில உள்ள குளுக்கோஸ் என்ன செய்யாது? போகாது. அப்படி ரிட்டர்ன் ஆகும் தானே. அந்த மாதிரி நிறைய பேருக்கு ரத்தம் என்ன ஆயிட்டுக்கணும்? ரிட்டர்ன் ஆயிட்டுக்கணும். இல்லை வெளியே போயிட்டுக்கணும், இல்லை போகாமல் இருக்கணும். ஏதோ ஒன்று நடந்திருக்குது, ஏதோ ஒன்று. ஆனால் உண்மையிலே ஆபர ரத்தம் எனக்குள்ள வந்துடுச்சுன்னா என்னை எப்படி தான் செயல்பட வைக்கும்? என்னை எப்படி தான் செயல்பட வைக்கும்? ஆபிரகாமை போல தான் செயல்பட வைக்கும். 3 கதை சொல்ல நேரம் இல்லை, இப்போ இதோட முடிச்சிடுறேன். கதை சித்தமான அடுத்த வாரம் தொடர முடியுமான்னு பார்க்குறேன். சரியா? ஏன்னா லோத்துக்குள்ள இருக்கிற 3 கதை சொல்லணும். முடியாது. என்ன சொன்னால் அது சும்மா சொல்லிட்டு போனாக்க நல்லா இருக்காது. ஏன்னா டைம் ஆகிடுச்சு, முடிச்சிடறேன். நிறைய பேருக்கு அப்படியே போய் இவ்வளோ இருக்குது. அதனால் இதுக்கு மேலே இப்படி வந்துடும். அது வரதுக்குள்ளே நான் முடிச்சிடுறேன். அதனால் என்ன செய்கிறேன்னா முடிச்ச டைம் ஆகுது. கதை சித்தமெல்லாம் நான் அப்படி தான் சொல்கிறேங்க. அனுமதிகள் நான் என்ன செய்ய? அவர் சொன்னதான் நான் சொல்ல, அவர் சொல்ல நான் ஒன்றும் சொல்லவே முடியாது. அப்போ ஒன்று என்ன புரிஞ்சுக்கலாம்? நம்ம ஆபிரகாமின் சந்ததியாக இருந்தால் ஆபிரகாமை போல செயல்பட வைக்கும். ஆபிரகாமை போல சரி, 3 மட்டும் சொல்லிட்டுமா? பின்னாடி எல்லாம் சொல்றாங்க எப்போ முடிப்பீங்கன்னு ஜெபம், சின்சியரா ஜெபம் பண்றாங்க. சின்சியர் என்ன பண்றாங்க? என் ஆத்மா, அவளே சொல்லிட்டாங்க, என் ஆத்மாவே கர்த்தரை, அவளே உள்ளுக்குள்ள சொல்றாங்க, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம் ஏசப்பா சொல்ல வச்சிருங்க அப்படின்னு ஜெபம் பண்றாங்க. சரியா? சரி. அப்ப லோத்துவின் ஆபிரகாம் சந்ததி இல்லைன்னா கட்டாயம் என்ன சொல்லிடுவாங்க? சாக்கு போக்க கட்டாயமா சொல்லிடுவாங்க. சரி. அப்ப லோத்தின் சந்ததி இருக்கிற 3 காரியம். ஏன் லோத்து சாக்கு போக்க சொன்னார்? வேகமா சொல்லிடுறேன், விளக்கலை வேகமா சொல்லிடுறேன். 1, செய்யக்கூடாது என்ற மனப்பக்குவத்தோடு கேட்டா நம்மளால செய்ய முடியாது. கேட்கும்போது எப்படி கேட்கணும்? இப்ப பிரசங்கத்தை கேட்க வரீங்க, எப்படி கேட்கணும்? இதை கேட்டு அப்படியே நான் செய்யணும் அந்த மனப்பக்குவத்தோட நான் கேட்டேன்னா நான் கேட்கிற பிரசங்கத்தை கேட்டு என்னால் என்ன செய்ய முடியும்? அப்படியே செயல்படுத்த முடியும். ஆனா கேட்கறது எப்படி கேட்குறாங்க? கடமைக்காக. நம்ம சரி அவங்க ஏதோ சொல்லிட்டு போட்டோம், அவங்க ஏதோ
அவங்க ஏதோ சொல்லிட்டு போகிறாங்க, வழக்கமாக அதை தான் கற்றுவாங்க. கொஞ்சம் வேகமாக கற்றுவாங்க, கொஞ்சம் சத்தமாக பேசுவாங்க. அவங்க நாங்கள் இது பணங்காட்டு என்ன செய்யாது, இந்த சலசலப்புகள் என்ன செய்யாது, இது அஞ்சாது. நாங்கள் கடப்பாறையை முடிக்கிட்டு சுக்கு கசாயம் கேட்குறவங்க, எங்களை போய் அசைக்க முடியுமா, நாங்கள் எந்த மாவட்டம் அப்படின்னு உட்காந்திங்கன்னா என்ன ஒன்றும் செய்யவே முடியாது. அப்போ கேட்கும் போது எப்படி கேட்கணும், எனக்கு கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே என் வாழ்க்கையில் என்ன செய்யணும், நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற சிந்தனையோடும் ஆர்வத்தோடு நான் கேட்டேன்னா நான் கேட்கறத என்ன செய்ய முடியும், செய்ய முடியும். 10 அந்த ஆதியாகமம் 19 3 வசனம் படி சொல்லிடுறேன். ஆதியாகமம் 19 ஆதியாகமம் 19 13 பார்த்தீங்கன்னா வாசிக்க நேரம் இல்லை. தூதகம் வேகமாக சொல்லுவாங்க, சீக்கிரம் நான் என்ன செய்ய போகிறேன், இதை அழிக்க போகிறேன் அப்படின்னா. ஏற்கனவே இது ஒரு வருஷம் உங்களுக்கு பேசிட்டேன். லோத்து ஆபரமோடு லோத்து என்ன செய்யுது, புறப்பட்டு போய் லோத்து புறப்பட்டு அதை நீங்கள் கரெக்டாக படிச்சிங்கன்னா அப்படி ஆடி அப்படி அசைஞ்சு அப்படி நிதானமாக போயிட்டு இப்படி எல்லாம் சொல்கிறாங்கப்பா, என்னப்பா செய்யலாம் அப்படின்னு பொறுமையாக பேசுகிறான். ஆனால் அவங்க பதைக்கிறாங்க, என்ன செய்கிறாங்க, சீக்கிரம் டைம் ஆச்சுன்றாங்க. ஆனால் இவன் சொல்கிறான், அவன் போய் தன் மருமக்கள் மாரோட பேசி, அவன் சொல்லல, என்ன செய்யறான், பேசுறான். அர்த்தம் உட்கார்ந்து சாவகாசமா என்ன பண்ணி நிற்கிறான், அதான் பேசுறது. ஒண்ணுமே உட்காருங்க உங்க கூட கொஞ்ச என்ன செய்யணும், உங்க கூட கொஞ்ச நேரம் பேசணும், உட்காருங்க. அப்படி உட்கார்ந்து சாவகாசம் என்ன பண்ணிக்கிறாரு. அங்க 2 பேரும் பதச்சு நடக்கிறாங்க. ஒரு நிமிஷம் ஆகுது, டைம் ஆச்சு அப்படின்னா இவர் உட்கார்ந்து என்ன செய்யறாரு, பேசுறா. ஏன் அடுத்த வாசம் சொல்லுது, அவன் தாமதித்துக் கொண்டிருக்கையில் அப்படி ஆரம்பிக்குது இல்லையா. அவன் துரிதப்படுத்துறாங்க. லோத்து ஏன் தாமதிக்கும், அதை செய்யணுன்ற விருப்பம் யாருக்கு இல்லை. அப்போ ஒரு பிரசங்கத்தை கேட்டால் எப்படி கேட்கணும், செய்யணுன்ற ஆர்வத்தோட கேட்கணும், அதை செய்யணும். ஆமே, அதை கேட்கணும், அதை என்ன செய்யணும். அப்படி இல்லைன்னா அது யாராக இருக்க முடியாது, ஆபிரகாமின் சந்ததியாக இருக்க முடியாது. கேட்கறத செய்வதற்கு விருப்பம் இல்லை, கேட்கறத நான் செய்யலைன்னா அவன் யாராக இருக்க முடியாது, ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கவே முடியாது. யார் தான் கேட்க முடியும், கர்த்தர் சொன்ன உடனே, என்ன சொன்ன உடனே, சொப்பனத்தில் சொன்னாலும் சரி, தரிசனத்தில் சொன்னாலும் சரி, அவன் நைட்டு சொன்னாலும் சரி, காலையில் சொன்னாலும் சரி, இப்போனே சொன்னாலும் சரி, எப்போ சொன்னாலும் அடுத்த ரெடியாக இருக்கிறா. கர்த்தர் எப்போ சொல்லுவா நான் செய்வேன், கர்த்தர் என்ன சொல்லுவா நான் செய்யறேன். அந்த ஆர்வத்தோடு இருக்கிறவன் தான் யாரு, ஆபிரகாமின் சந்ததி. ஆர்வம் கேட்கறதுக்கு விருப்பம் இல்லாத கேட்கிற சந்ததி எந்த சந்ததி இருக்க முடியாது, ஆபிரகாமின் சந்ததி இருக்கவே முடியாது. நம்பர் 2, அவர்கள் சொல்லுகிறதை நன்மை என்று எடுத்துக்கொள்ளாதது ஆபிரகாமின் சந்ததியாக இருக்க முடியாது. ஆண்டவர் சொல்றது என்ன செய்ய முடியாது, நன்மை என்று எடுக்க முடியாது. இது நன்மை அப்படின்னு நினைச்சா என்ன செய்ய முடியும், அவங்களால செய்ய முடியும். வாசிக்கலாம் அந்த 19 வசனம் 20 வசனம் வேகமா. ஆதியாகமம் 19 20. அதற்கு லோத், அப்படி அல்ல ஆண்டவனே, கடைசி பகுதி, நீங்க சொல்ற மாதிரி செஞ்ச தீங்கு என்னை தொடரும் அப்படின்னு நீங்க சொல்றது என்ன கிடையாது, நல்லது கிடையாது. நீங்க சொல்றது இப்போ நான் பேசாத நீங்கள் எப்படி எடுக்கணும், நல்லதுக்குன்னு எடுத்தீங்கன்னா அவங்களால என்ன செய்ய முடியும் இல்லையா. ஒருக்க விதையை விதைச்சான், ஒருவன் என்ன செஞ்சான், விதையை விதைச்சான். அது ஒரு விதை மட்டும்தான் உண்மையும் நன்மையும் என்று எடுத்துச்சு. 3/4 பாகம் வீணாக தான் போச்சு இல்லையா. ஆனால் நல்ல என்ன செஞ்சிச்சு, இது உண்மையும் நன்மையும் என்று எடுத்ததுனால தான் அது 100 மடங்கு பலன் கொடுத்துச்சு. ஆமே, அப்போ அது ஏன் ஓங்கி வளர்ந்துச்சு, அது நல்லதுன்னு நினைச்சிச்சு, ஓங்கி வளர்ந்துச்சு. மற்றதெல்லாம் அதுவும் முளைச்சிச்சு, என்ன செய்ய முடியல. பக்கத்தை கைப்பிடிச்சுக்கலுங்களேன். நீங்க எதிர்பார்க்கிற வளர்ச்சி உங்களுக்கு இருக்கா, நீங்க எதிர்பார்த்த வளர்ச்சி உங்களுக்கு இருக்கா, இல்லைன்னா என்ன அர்த்தம், நீங்க நல்லதுன்னு எடுக்கலன்னு அர்த்தம். நல்லதுன்னு அப்ப நல்லதுன்னு எடுக்கிறதா எப்படி பண்ண முடியும், ஒன்று ஓங்கி வளர்ந்து, அது மத்திய மார்க்கு சொல்லுவாங்க 30 60 100 மாறு. நல்ல நிலத்தில் லூக்கா சொல்லுவாரு, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அது உண்மையும் அதை நன்மையும் என்று எடுத்து பார்த்து அது எப்படி எடுத்துச்சான், நீங்க சொல்றது எனக்கு நல்லது, நீங்க சொல்றது எனக்கு நல்லது, நீங்க சொன்னது எனக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவார் இல்லையா. அகியோத்தப்பில் அருமையான ஆலோசனை அப்சலோமுக்கு சொல்லுவார். ஆனால் உடனே தம்பி இந்த முறை எப்படி இருக்குது, உடனே ஊசா சொல்லுவார், இந்த முறை அகியோத்தப்பில் சொன்னது நல்லது இல்லை. அப்ப நல்லது இல்லைன்னு தெரிஞ்சதுனால தான் அப்சலோம் யார் சொன்னதை செய்ய முடிஞ்சிச்சு, ஊசாய் சொன்னதை செய்ய முடிஞ்சிச்சு. அகியோத்தோப்புடைய நல்ல ஆலோசனை தள்ளிவிட முடிஞ்சிச்சு. அப்ப ஏன் நம்ம கேட்கறத செய்ய மாட்டோம், ஏன் காரணம் சொல்லுவோம், அதை நல்லதுன்னு நம்ம என்ன செய்யல, எடுக்கல, அதனால நம்ம என்ன செய்யறோம், காரணங்களை சொல்லுகிறோம். நம்பர் 3,
நம்பர் 3, தேவனுடைய வார்த்தையை விட மற்ற வார்த்தையை அதிக நம்பிக்கை இருக்கிறதுனாலையோ இல்லை அதிக நன்மை என்று நினைப்பதனால நாம் சொல்கிறத என்ன செய்ய முடியல. அதுக்கு காரணங்களை சொல்ல முடியுது. 14வது வசனமும் 15வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, லோத்துடைய மருமகமார் சொல்கிறாங்க, அவன் பார்வைக்கு பரியாசம் பண்ணுகிறதை போல இருக்குது. பரியாசம் பண்ணுறதை போல இருக்குது. அப்போ இதுவுங்குன்னு எங்கே போனார்? தேவதூதன் சொன்ன உடனே வேகமாக போனார். அங்கே சொன்ன உடனே அதை கேட்டு என்னவா மாறிட்டாரு? சரி, அவங்க சொல்கிறதா என்னவா இருக்கும், இது வரைக்கும் போய் எப்படி நடந்துச்சு, இப்படி நடக்க வாய்ப்பில்லை அப்படின்னு அடுத்தவங்க வார்த்தையை அதிகமாய் நம்புகிற ஒரு மனுஷன் கர்த்தர் சொல்ற வார்த்தையை செய்ய மாட்டான். 3 கதை சொன்னேன், விளக்கமா நேரம் இல்லை. இது ஒன்னொன்னையும் ஒரு முறை விளக்கணும், விளக்க நேரம் இல்லை. ஒன்று என்ன சொன்னேன், செய்வதற்கான விருப்பம் இல்லாமல் கேட்கறதுனால காரணம் சொல்றாங்க. 2வது என்ன, சொல்லுகிறது ரொம்ப நல்லது, இது நல்லது அப்படின்னு எடுக்காம போறதுனால காரணம் சொல்றாங்க. 3வது என்ன, இதை விட அந்த வார்த்தை ரொம்ப நல்லது, அடுத்தவங்க வார்த்தையை அதிக நன்மை என்று நம்புகிறதுனால சொல்றதை என்ன செய்ய முடியல. இந்த சொல்றதை செய்ய முடியாம போறது யாரை இருக்க முடியாது? ஆபிரகாமின் சந்ததியா இருக்கவே முடியாது. இன்னைக்கு நீங்களும் நானும் ஆபிரகாமின் சந்ததியா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அந்த ஆபிரகாமின் சந்ததியா இருந்தா எனக்கு கர்த்தர் நமக்கு சகாயம் பண்ணுவதற்கு தேவன் ஆயத்தமா இருக்கிறார். கண்ணுபடி ஜோம் பண்ணலாமா? தகப்பனே, நன்றியோட துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நன்றியோட துதிக்கிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அப்படியே ஜோம் பண்ணுங்க ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஐயா. உங்க மகிமையுள்ள கரம் எங்க கூட இருக்கணும், உங்க பிரசன்னம் எங்க கூட இருக்கணும், உங்க வல்லமை எங்க கூட இருக்கணும். ஒரு நாள் நாங்கள் ஆபிரகாம் சந்தையை காட்டிடக்கூடாது. ஆபிரகாம் சந்தை வாழ்ந்து உங்களுடைய சகாயத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர்கள் கிருபை பாராட்டும்படி உங்க சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்த்து ஜெபிக்கிறோம். தடையை மாற்றிடுங்க, நாமத்தை மையப்படுத்துங்க. தேவக்கரம் கூட இருந்து வழி நடத்தி ஆசீர்வதிக்கட்டும். இயேசுவின் நாமத்தை தாழ்த்தி உடைய கிருபை உலகத்தை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.